வணக்கம். என் பேர் வந்து சுதா. இந்த படத்தில் வந்து நான் வந்து ஹீரோயினிக்கு வந்து அம்மாவாக நடிச்சிருக்கேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த முதல்ல டைரக்டர் சாருக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. நான் வந்து அவங்ககிட்ட வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் வந்து காமெடி ஆக்டராக வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் சார், எனக்கு என்ன வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதை வந்து சார் மனசில் வச்சுக்கிட்டு இந்த படம் பண்ணும்போது எனக்கு ஒரு 2 வருஷம் கழித்து எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க. சரின்னு சொன்னேன். அது மாதிரி சார் வந்து பயங்கரமாக நடிப்பு வந்து எதிர்பார்த்தாரு. நான் போய் ஒரு கடத்தில் அந்த வடிவேல் சாரை நடி நடி நடின்னு சொல்கிற மாதிரி சார் வந்து என்னை வந்து இன்னும் பத்தலை நடி நடி நடினாரு. நான் ஒரு கடத்தில் நடித்து நடித்து மயக்கம் போட்டே விழுந்துட்டேன். அந்த மாதிரி சார் வந்து நடிப்பேன்ட்ட வாங்கினாரு. அதை மறக்கவே முடியாது என்னால். ஒரு 4 கட்டுக்கு அப்புறம் ஹீரோ அவர் முன்னாடி தான் நான் நடிச்சிட்டு இருக்கேன். அவருக்கே தெரிஞ்சிச்சு, அக்கா உங்களுக்கு மயக்கம் வந்துச்சு தானே. ஆமாம் தம்பி, எனக்கு ரொம்ப மயக்கமாக வந்துருச்சு, ரொம்ப கோவமாக நடித்து மயக்கம் வந்துருச்சு, இதுக்கு மேலே நான் நடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போய் ஓரமாக படுத்துட்டேன். ரொம்ப நல்ல டீமு, நல்லா வாய்ப்பு கொடுத்தாங்க. அவங்க கூட நடிச்சதில் ரொம்ப சந்தோஷம். இதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கும் தெரியல. படம் வந்து நல்ல காமெடி படம், ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லோரும் வந்து பார்த்துட்டு ஆசீர்வாதம் பண்ணி இந்த படத்தை வந்து ஹிட் பண்ணி கொடுங்க. எங்கள் டைரக்டர் பேசிட்டு அப்புறம் யாரும் பேச முடியாதுல்ல, அதனால் கரெக்டா. அனைவருக்கும் வணக்கம். கடுக்கா திரைப்படம். முதல்ல இந்த படத்தை பற்றி நிச்சயமாக நான் வந்து பாராட்டி ஆகணும்னு சொல்லி நான் வந்திருக்கிறதுக்கு காரணம், படத்தை நான் ஃபுல்லாக பார்த்தேன். மிகப்பெரிய பாராட்டுகள், ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும். படம் பார்த்ததுனால நான் சொல்கிறேன். தந்தை பெரியார் அவருடைய கருத்தை ரொம்ப அழகாக, அதே சமயத்தில் உணர்வுபூர்வமாகவும், த்ரூ அவுட்டாக ஸ்க்ரீன் பிளே ஸ்கிரிப்டில் எல்லாத்துலேயும் நகைச்சுவையாகவும் கொண்டு வந்து கடைசி அந்த கிளைமேக்ஸில் ஒரு பெரியாருடைய கருத்தை மிகவும் ஆழமாக வந்து பதிவு செய்திருக்கிற இந்த இயக்குனருக்கும் இந்த படக்குழுவுக்கும் ஒரு பெரிய பாராட்டுகளை கொடுத்தாகணும். ஒரு பெண்ணியம் சம்மந்தப்பட்ட ஒரு திரைப்படம்ங்கிறது தான் அதில் முக்கியமான ஒரு விஷயம். இங்கே கூட விமன் கமிஷன் சேர்மனாக இருந்த கௌரி அசோகன்லாம் கூட வந்திருக்காங்க. வணக்கம் மேடம். இது வந்து என்னன்னா, இன்றைய காலகட்டத்தில், இன்றைய சூழலில் இந்த வேலைக்கு போகிற பெண்களாகட்டும், படிக்கிற பெண்களாகட்டும், தன்னை எப்படி பாதுகாத்துக்கணும், அதையும் கடந்து எல்லாத்தையும் கடந்து எப்படி நம்ம சர்வே ஆகணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் ரொம்ப வித்தியாசமாக இது வரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு வகையில் இந்த படத்தை வந்து ரொம்ப அழகாக ஒரு ஸ்மால் பட்ஜெட்டில் ரொம்ப நல்லா உருவாக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் படம் பார்த்ததுக்கப்புறம் அதில் சில விஷயங்கள் சொல்லணும்னு நினச்சிருந்தேன். ஆனால் தனஞ்சய் சார் அதுக்கப்புறம் பார்த்து அதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டாருன்னு சொன்னாங்க. அதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் தனஞ்சய் சார். இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த படத்தில் நடித்த ஹீரோயின் எல்லாமே இந்த படம் வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு பெரிய பேர் வரும். ஆனால் என்ன அதில் ஒரு வருத்தமான விஷயம்னு சொன்னால், இந்த படம் ஆரம்பிக்கும் போது விஜய் கௌரிஷ் எல்லாரும் பண்ணும்பொழுது அவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பெல்லாம் இல்லை. இந்த படம் மூலமாக தான் அவங்கள அறிமுகம் வராங்க. ஆனால் இவர்கள் இந்த கஷ்டப்பட்டு இந்த படத்தை இவ்வளோ தூரம் ஃபைட் பண்ணி, இவ்வளோ தூரம் ப்ரொமோட் பண்ணி எல்லாம் செஞ்சு, இது இன்றைக்கி இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி ப்ரொடியூசர், கோ ப்ரொடியூசர்ஸ் எல்லோரும் சேர்ந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணி வந்து இந்த படம் வெளியானதுக்கப்புறம் அந்த ஹீரோயின் எல்லாருக்கும் மிகப்பெரிய பேர் கிடைக்கும். அதுவும் பர்டிகுலராக வந்து அது வந்து ஒரு விமன் ஓரியன்டல் சப்ஜெக்ட் தான் இது. ஆனால் இந்த படத்துக்கான ஒரு ப்ரிவியூ பார்க்குறதுக்கோ, இந்த படத்துக்கான ப்ரொமோஷனுக்கோ எதுக்குமே வந்து அவங்க வரதே இல்லை. காரணம் என்னென்னா, அதுக்கப்புறம் அவங்க ஏதோ ஒரு வெப் சீரிஸ் அதிலெல்லாம் பிஸி ஆகிட்டாங்க. இருக்கட்டும், ரொம்ப சந்தோஷம்தான். அதெல்லாம் எப்படி அந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்குது? கடுக்கான்ற ஒரு படத்தில் வரது வச்சு தான் அடுத்தடுத்த வாய்ப்புகள் கிடைக்குது. அந்த படம் வந்து இவ்வளோ போராடி வரும்பொழுது அதற்கான ப்ரமோஷன்ஸுக்கு வந்து வரணும் இல்லையா? இன்றைக்கி சினிமாவிலே பார்த்திங்கன்னா, இதன் மூலமாக யார் சம்பாதிக்கிறாங்களோ, யார் பலன் பெற போகிறார்களோ, யார் புகழ் பெறுவார்களோ அவர்களெல்லாம் இதற்காக வருவதில்லை. ஆனால் இதில் எந்த வருமானமும் இல்லாமல், இதனால் எந்த புகழுமே கிடைக்காம, என்னுடைய குருநாதர் ஆர் வி உதயகுமார் சார்லேருந்து, பேரரசு சார்லேருந்து, இவங்க எல்லாரும் தான் இன்றைக்கி வந்து இதை என் நண்பர் சவுந்தர் வந்திருக்காரு. சவுந்தர் நடிச்சிருக்கீங்களா? அதில் பாருங்கள், இதில் நடிக்காத என்னுடைய சவுந்தர் வந்திருக்காரு. ஆமாம். அப்படி இருக்கும் பொழுது இந்த படம் நாளைக்கு வந்து இது நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும். ஒரு ஸ்மால் பட்ஜெட்டில் நிச்சயமாக ஒரு பெரிய அளவில் வரும். ஏன்னா இன்றைக்கி படம் எடுக்கிறத விட அது ரிலீஸ் பண்ணி வர்றது தான் கஷ்டம். ஆனால் அந்த ஒரு சப்போர்ட் வந்து
நம்மளுடைய தனஞ்சயன் சார் மூலமாக கிடச்சிருக்கு. அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. எப்போ வந்து அவருடைய பார்வையில் இந்த படம் கிடச்சிருக்கோ அப்போயே நான் சொல்லிட்டேன், நீங்கள் படத்தை பற்றி கவலைப்படாத கௌரிஷ், இதுக்கு நிச்சயமாக அவர் இந்த படத்தை எங்கே கொண்டு போகணுமோ அவர் கொண்டு போயிடுவார்னு சொல்லிட்டு, எல்லாத்துக்கும் மேலே நமக்கு இன்றைக்கி இயக்குனர் சங்கம் தலைவர் செயலாளர் எல்லாருமே இன்றைக்கி இவ்வளோ சப்போர்ட்டாக இன்றைக்கி வந்திருக்காங்க. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு படத்தை இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பண்ணி இவங்க இந்த எந்த முகம் தெரியணுங்கிறதுக்காக இவங்க கஷ்டப்பட்டு பேனர் வச்சு எல்லாம் பண்ணி இவ்வளோ செஞ்சு பண்ணுறாங்களோ, அவர்கள் இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் எல்லாம் இருக்கிறதுக்கு குறைந்தபட்சம் ஒரு அடுத்து இந்த மாதிரி ஒரு படங்கள் கமிட் பண்ணும்போது அந்த ஆர்டிஸ்ட்டுகள் அவங்களுக்கு நம்ம கால்ஷீட் வாங்கும் போது ஒரு எப்படி டப்பிங் பேசுகிறாங்க பேசலைன்றதெல்லாம் நம்ம ஒரு அக்ரிமெண்ட்டில் கொண்டு வரோம். அந்த மாதிரி படம் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு ப்ரொமோஷனுக்கு அது ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் ஏதோ ஆகட்டும், அதுக்கும் வந்து வரணுங்கிறத வந்து நம்ம மென்ஷன் பண்ணி கொண்டு வர மாதிரி ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தால் தான் இதுக்கு ஒரு விஷயம் கிடைக்கும். ஏன்னா வந்து இதன் மூலமாக பலன் பெற போகிறவர்கள் அவங்க தான். எந்த பலனும் அடையாதவர்கள் தான் இவங்களுக்காக வந்து, அதுவும் என்னுடைய குருநாதர் உதயகுமார் சார்லாம் எப்படி இவங்களுக்காக நேரம் ஒதுக்குறாருன்னே தெரிய மாட்டேங்குது. இவ்வளோ பணிகளுக்கு நடுவில் வந்து யாராவது ஒரு சின்ன தயாரிப்பாளர் அவங்க ஒரு படம் பண்ணிருக்காங்க, ஒரு சின்ன ஃபங்க்ஷன் பண்ணியிருக்காங்க கூட அவரோட நேரத்தெல்லாம் ஒதுக்கிட்டு வந்து இவ்வளோ தூரம் வந்து பண்ணுறாங்க. அதுக்கு நிச்சயமாக அதுக்கு ஒரு பெரிய பாராட்டு நம்ம வந்து சொல்லி ஆகணும். அதே மாதிரி இன்றைக்கி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இந்த இடத்துல சொல்லி முடிச்சுக்கிறேன். கடவுள் ஒரு 10 பேரை கூப்பிட்டு தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு வர சொல்லியிருந்தாராம். அதில் 9 பேர் வந்துட்டாங்க. 9 பேர் லைனில் நிற்க வச்சுட்டாங்க. அப்போ முதல்ல நிற்கிறவர் நான் தான் ஃபஸ்ட் ஆனார், இல்லை நீங்கள் செகண்டுன்னார். அப்போ செகண்டு தேர்டுன்னு லைனாக அவங்க எல்லாருமே வந்து கோடிக்கணக்கில் கடவுளுக்காக செலவு செஞ்சவங்க, சொசைட்டிக்காக செலவு செஞ்சவங்க. அப்போ ஒருத்தர் இவரோட இவர் அதிகம் செஞ்சவர், இவரோட இவர் அதிகம் செஞ்சவர்னு ஒருத்தர் பார்த்து சமாதானம் ஆகிட்டாங்க. பரவாயில்ல, எனக்கு முன்னாடி இவர் இருக்காருன்னா என்னோட இவர் அதிகமாக செஞ்சவர்னு. அப்போ முதல் பர்சன் யார், கடவுள் வந்து முதல் நன்றி சொல்ல போகிறது யாருன்னு 9 பேருமே பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு வயசான கேள்வியை கூட்டு வந்து நிற்க வச்சாங்க முதல் ஆளாக. 9 பேரும் கடுப்பாயிட்டாங்க. என்ன ஒரு கேள்வியை கொண்டாந்து நிறுத்தி வச்சுருக்கீங்க, யார் இவங்க? இவங்களுக்கு தான் கடவுள் முதல் நன்றி சொல்ல போகிறாரு. ஆமான்னு சொல்கிறதுக்குள்ள கடவுள் வந்துட்டார். வந்தவொடனே கடவுள் அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு நன்றி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் மற்ற 9 பேருக்கு சொல்கிறாங்க. இருந்தாலும் நாங்கள்லாம் இவ்வளோ பெரிய ஆளுங்களை விட்டுட்டு இந்த கேள்விக்கு போய் ஒரு முதல் நன்றி சொன்னாருன்னு எல்லாருக்கும் வருத்தம் அடைஞ்சதை புரிஞ்சுக்கிட்ட கடவுள் சொல்கிறாரு, என்னடா இவங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? உங்கள் எல்லாரோட அதிகமாக வந்து சேவை செஞ்சவங்க இவங்க தான். நாங்கள் என்ன செஞ்சாங்க? ஒருத்தர் 500 கோடி செலவு பண்ணியிருக்காரு, ஒருத்தர் 10,000 கோடி செலவு பண்ணியிருக்காரு, ஒருத்தர் ஊரே தத்தெடுத்திருக்காரு. இப்படி ஒவ்வொருத்தரும் செஞ்சுருக்காங்க. ஆனால் அந்த கேள்வி என்ன பண்ணியிருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கேள்வி யாருன்னு சொன்னால் ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்கு வெளியில் கிழங்கு விற்கக்கூடிய ஒரு கேள்வி, கிழங்கு எலனப்பழம் இதெல்லாம் விற்கக்கூடிய ஒரு கேள்வி. அந்த கேள்வி அந்த வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பொண்ணு ஸ்கூலுக்காக பரீட்சை நேரத்தில் ரொம்ப வேகமாக கடந்து போகும்போது ஃபுல் மழை தண்ணி அதில் தடுக்கி விழுந்துறா கீழே. அதில் எக்ஸாம் பேடு எல்லாமே அதில் நனைஞ்சு எல்லாமே வேஸ்ட் ஆகி ஓன்னு அழுகுறா. அதை பார்த்து அந்த பாட்டி கூப்பிட்டு வந்து அந்த பொண்ணை சமாதானப்படுத்தி தொடச்சி இதெல்லாம் நனைஞ்சிச்சு கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு எதிர்க்க இருக்கிற ஒரு ஸ்டேஷ்னரிக்கான கடை இல்லை, சாதாரண ஒரு பங்க் கடையில் ஸ்டேஷ்னரி விற்கக்கூடிய ஸ்கூலுக்கு எதிர்க்க ஒரு சின்ன கடை. அங்கே போய் தன்னுடைய இடுப்பில் இருக்கிற சுருக்கு பையை எடுத்து அப்படியே வச்சு இதில் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்பா, எதுவாக இருந்தாலும் இந்த பொண்ணு குழந்தை பரீட்சைக்கு போகிறதுக்கு அதுக்கு பேடு பேப்பரு என்ன கேட்குதோ பென்சில்லாம் கொடுப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அவன் அந்த காசை ஃபுல்லாக கொட்டி பார்த்துட்டு இதில் போய் என்ன வரப்போகுதுன்னு சொல்லிட்டு, சரி இருந்தாலும் இந்த பாட்டி சொல்லுதேன்னு சொல்லிட்டு அதில் மொத்தமே 73 ரூபா தான் இருக்குது, சில்லறை கில்லறை எல்லாம் சேர்த்து. சரி பரவாயில்ல, 100 ரூபாய்க்கு மேலே ஆகுது இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு அவன் பேப்பர் பேடை எல்லாத்தையும் கொடுத்து அந்த பாட்டிக்கிட்டு கொடுத்து, அந்த பாட்டி அந்த குழந்தைக்கு டப்பாவில் ஸ்நாக்ஸ் எல்லாம் போட்டு நீ அழாத பொண்ணு பரீட்சைக்கு எழுதி அனுப்பிச்சி வைக்குது. இந்த பாட்டிக்கு வந்து கடவுள் தான் முதல்ல வந்து இவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்கிறாரு. அப்போது 73 ரூபா ஒரு அமௌண்ட்டா அப்படின்றது கிடையாது. அந்த கேள்விக்கிட்ட இருக்கிற மொத்த பணமே 73 ரூபாயை வந்து கொடுத்து உதவி செஞ்சுருக்கு. ஆனால் இவர்கள்லாம் வந்து எத்தனை கோடி செலவு பண்ணியிருந்தாலும் அவர்களுடைய சொத்து மதிப்பு அதை விட பல மடங்கு கோடி அவங்ககிட்ட இருக்குது. 10 லட்சம் கோடி இருக்கிறவர் 1000 கோடி செலவு பண்ணுறதோ, 1000 கோடி இருக்கவர் 1 கோடி செலவு பண்ணுறதோ பெரிய விஷயம் இல்லை. அப்படி 200 கோடி 300 கோடி சம்பாதிக்கக்கூடிய நடிகர்கள் என்னென்னோ செஞ்சுட்டு இருக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. ஒரு சாதாரண ஒரு திரைப்பட நடிகராக வளர்ந்து வரும் பொழுது என்னென்னலாம் மக்களுக்கு செய்ய முடியுமோ அப்படிப்பட்ட ஒரு சோஷியல் சர்வீஸ் செஞ்சுட்டு இருக்கிற ஒருத்தர் தான் விஜய் கௌரிஷ். விஜய் கௌரிஷ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சின்ன சின்ன ஊருங்களில் போயிட்டு, நிறைய கிராமத்துங்களில் போயிட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லோரும் இணைச்சி அவங்களுக்காக
நிறைய சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர். ஆர்மி நேவியில் பேசிக்கலி வந்து நேவியிலேருந்து வந்த பர்சன். இன்னொரு விஷயம், விஜய் கௌரிஷோடைய அப்பா நம்மளுடைய தயாரிப்பாளர் அம்மா கிருஷ்ணன் டி சிவா சார், அவரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. உங்கள் அப்பாவும் சிவா சாரும். ஒரு ஒரு திரைப்பட கதாநாயகங்கிறதுக்கான அடிப்படை மட்டும் கிடையாது, தான் வளர்ந்து வரும்பொழுது இவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி இந்த சொசைட்டிக்காக என்னென்னலாம் செய்யணும்னு சொல்லிட்டு அவர் செய்கிற விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்காகவே அவருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்களாம் இன்றைக்கி இங்கே வந்திருக்கோம். இங்கே நம்மளுடைய பத்திரிக்கையாளருக்கு நான் கேட்டுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், எவ்வளோ வளர்ந்து வரவங்க, எவ்வளோ சம்பாதிச்சவங்க, அவங்க ஃபோக்கஸ்க்காக எவ்வளோ செய்கிறாங்க. இந்த இடத்துல இந்த விஷயத்தை ஏன் பதிவு செய்கிறேன்னு சொன்னால், அவர் இதெல்லாம் சொல்லவே மாட்டார் வெளியில். நான் இது செஞ்சேன் அது செஞ்சேன்னு சொல்லக்கூடிய ஆள் கிடையாது அவர். நான் கண்டிப்பாக சொல்லணும், இது எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். அவர் விஜய் கௌரிஷ் வந்து வெறும் நடிகர் மட்டுமே கிடையாது, இந்த சொசைட்டி மூலமாக அக்கறை கொண்டு பல விஷயங்களை தொடர்ந்து செய்திருக்கக்கூடிய ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட் முக்கியமாக. அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் பதிவு செய்யணும். அப்படிப்பட்ட ஒருத்தர் நம்ம திரைப்படத்துறையில் ஒரு கதாநாயகன் நடிச்சிருக்காரு. இன்னொரு விஷயம், இந்த படத்தை வந்து மனம் தளராமல் ரொம்ப பெரிய ரிஸ்க் எடுத்து இதுக்காக அவர் எல்லாம் செஞ்சிட்ருக்காரு. எந்த அளவுக்கு இதை ப்ரொமோஷன் பண்ண முடியுமோ அத்தனை விதமான இதுக்கு வந்து அது போஸ்டர் ரிலீஸ் பண்ணுறது, அப்படி பண்ணுறது, சாங் ரிலீஸ் பண்ணுறது, ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுறது, அதுக்கு ஒருத்தரை கூப்பிட்டு ஷூட் பண்ணுறது மாதிரி தொடர்ச்சியாக விடாமுயற்சியாக பண்ணிகிட்டே இருக்கார். அவருடைய உழைப்பு, அந்த முயற்சிக்கு நம்ம எல்லோரும் சப்போர்ட்டாக இருக்கணும். குறிப்பாக பத்திரிகையாளர்கள் இது மாதிரி உண்மையான சமூக அக்கறைக்காக, வேறு பப்ளிசிட்டிக்காக இல்லாமல் உண்மையான சமூக அக்கறைக்காக இது போன்ற சமூக பணிகளில் ஈடுபடக்கூடிய கலைஞர்களை நாம் நிச்சயமாக சப்போர்ட் பண்ணணும். தனஞ்சயன் சார் மாதிரி இருக்கிறவங்களாம் இந்த படத்துக்கு வந்திருக்கிறது ஒரு பெரிய சப்போர்ட்டு. என்னுடைய குருநாதர் ஆர் உதயகுமார் சார், பேரரசு சார் உட்பட இதில் இந்த படத்துக்காக வந்து வாழ்த்துறதுக்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் எங்களுடைய தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பில் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மண்ணுக்கும் மக்களுக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் ஜாம்பவான்களுக்கும் புது கலைஞர்களுக்கும் பத்திரிகை மீடியா உறவுகளுக்கும் சிறப்பு வணக்கம். கடுக்கா இந்த படத்தோட பாடல் வெளியீட்டு விழாவுக்கு வரணும்னு சொல்லி என்னை அழைச்சதுக்கு PRO ஆனந்த் அவர்களுக்கு நன்றி. ஒரு நல்ல படம், உண்மையிலே வந்து ஒரு குவாலிட்டியான படம் நான் சொல்லுவேன். எல்லாருமே நல்லா வேலை செஞ்சுருக்காங்க. டிரெக்டர், சினிமோட்டோகிராஃபர், மியூசிக் டைரக்டர், எடிட்டிங் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எடிட்டிங் அண்ட் மியூசிக். ஆக்டர் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தீங்க. குவாலிட்டியான படம், ரசிக்க முடிஞ்சது. சாங்கை தான் காம்பேரர் சொன்ன மாதிரி, சிம்மையா சொன்ன மாதிரி, பாட்டு முடிஞ்சோடனே ஐயையோ அப்படின்ற மாதிரி முணுமுணுக்க ஆரம்பித்தோம். அந்தளவுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு சார். என் பக்கத்தில் உட்காந்து ஒரு பெரிய லிஸ்ட்டு வச்சுருந்தாரு. எப்படி கம்மியாக பேசிட்டு போனால் தெரியல. எனிவே சூப்பராக இருந்துச்சு சார். மியூசிக் எல்லாமே சூப்பராக இருந்தது. அண்ட் எனக்கு இந்த ஐடியா பிடிச்சிருந்தது. ஏன்னா காரணம் தனஞ்சயன் சார் இங்கே இருக்கார். அவர் ஒரு விக்கிபீடியா, என்சைக்ளோபீடியா நம்ம தமிழ் சினிமாவில் அப்படி கூட சொல்லலாம். அவர் இந்த படத்தை எடுத்தது முதல் வெற்றி. அண்ட் அவர் ப்ரமோஷனே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எங்களுக்கு 10 தலைக்கு அவர் தான், எங்கள் படத்துக்கு அவர் தான் ப்ரமோஷன், அந்த ஃபுல் ஐடியா, அந்த பிளானிங் எல்லாம் எக்ஸிக்யூஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த ஃபஸ்ட்டு சாங் 20 மினிட்ஸ் அந்த ஒரு கிராமிய சாங் மாதிரி வில்லுப்பாட்டு மாதிரி போட்டீங்க, சூப்பராக இருந்துச்சு சார். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படத்தை கண்டிப்பாக எல்லாம் சப்போர்ட் பண்ணி பாருங்கள். ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு சார், தயாரிப்பாளருக்கு நான் சிங்கப்பூரில் வேலை பார்க்கும்போது ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே வந்து நாங்கள் படம் பார்க்க போனோன்னா 2 படம் டிக்கெட் எடுத்தோன்னா 3ஆவது படத்துக்கு ஃப்ரீ சார் டிக்கெட்டு. அந்த மாதிரி ஒரு நாளில் 2 டிக்கெட் எடுத்தால் 1 டிக்கெட் ஃப்ரீ ஒரு ஆளுக்கு. ஐ திங்க் இந்த மாதிரி சின்ன ஸ்மால் பட்ஜெட் படங்களுக்கு, புதுமுக நடிகர் படங்களுக்கு ஒரு 10 டிக்கெட் எடுத்தீங்கன்னா ஒரு 5 டிக்கெட் ஃப்ரீயாக சொன்னீங்கன்னா கூட பீப்புள் வில் கம். அந்த ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். ஓகே, நல்லா இருக்குன்னு தெரியும் போது ஒரு 10 டிக்கெட் கிடைக்கும் போது ஒரு 5 டிக்கெட் எக்ஸ்ட்ரா கிடைக்குதுன்னு வந்து பார்ப்பாங்க அப்படின்னு தோணுது. பார்த்ததுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் வருவாங்கன்னு தோணுது எனக்கு. மேபி தயாரிப்பாளர்கள் இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும். எகைன் படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நல்லதே நினைப்போம், நல்லதே விதைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். தாவேகா சவுந்தரராஜா. அனைவருக்கும் வணக்கம். இங்கே மேடையில் இருக்குமா உதயகுமார் சார் அண்ட் பேரரசு சார், அவங்களுக்கு வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். இந்த படம், இந்த ட்ரைலர் பார்க்கும்போது எனக்கு ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடியே என்னோடய அட்டகத்தி படம் பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. இந்த படம் நல்லா பண்ணியிருக்காங்க. நான் அவங்க ட்ரைலர் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதே மாதிரியான ஒரு காலகட்டத்தில் ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு எப்படி ஞானல் சார் வந்திருந்தாரோ, இன்றைக்கி இந்த டீமுக்கு இன்றைக்கி தனஞ்சயன் சார் வந்து இன்றைக்கி இந்த படத்தை
ஒரு நல்லபடியாக ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலி சின்ன படங்கள் ரிலீஸ் பண்ணுறதுல நல்ல படங்கள் எடுக்கிறத தாண்டி அதை நல்லா ப்ரொமோட் பண்ணால் மட்டும்தான் அது இன்றைக்கி மக்களுக்காண்டி போய் சேருது. அதில் தனஞ்சயன் சார் எப்போவுமே வந்து பயங்கரமான ஒரு ப்ரொமோஷன், அவர் என்ன சொல்ல ஒரு ப்ரொமோஷன் டைனபிள்னே சொல்லலாம். அவ்வளோ தூரத்துக்கு பக்காவாக பிளான் பண்ணி பண்ணிடுவார். பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். அந்த சாங்கு எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. இந்த படக்குழுவினருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கணும். ஒரு சார் சொன்னாங்க மாதிரி ஒரு பெரியார் அவர்களின் கருத்துக்களை வச்சு இந்த மாதிரி ஒரு படம் எடுத்திருக்காங்க. ஒரு எளிய மக்களை பற்றி ஒரு படமாக தெரியுது. என்ன சொல்கிறது, இது வந்து இந்த மாதிரி படங்களை வந்து மக்கள் கொண்டாடணும், மக்கள்கிட்ட போய் இது நல்லா சேரணும். இந்த மாதிரி படங்கள் வந்து நிறைய புது கலைஞர்களை தமிழ் சினிமாவுக்கு கொண்டுட்டு வரும். இந்த படக்குழுவினர் வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை இறைவன வேண்டிக்கிறேன். நன்றி. ரொம்ப அழகாக நம்மளை பற்றி அறிமுக உரை கொடுத்த செல்வி சுமையா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஐயையோ ஐயையோ ஐயையோ, அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு அழகான வர்ணனையாளரை வச்சாவே படம் ஹிட் ஆகிடும் போல் இருக்கு. ஆனால் இந்த மேடைக்கு அது ஒரு மிக நல்லா பண்ணுறீங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். அப்புறம் வந்த உடனே தனஞ்சயன் இந்த ஆளுங்க அங்கே வந்தாருன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கு. பார்த்தா நான் தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னாரு. ஓ, இந்த படத்தில் ஏதோ இருக்கும் போல் இருக்கு. அப்புறம் உள்ளே வந்தேன். இப்போ பேரஸ் வந்துட்டாப்புல, என்ன தம்பி ஒரு இடத்த விட மாட்டிங்களே, நான் போனால் நீங்களும் வந்துடுவீங்களேன்ற மாதிரி ஒரு லுக் விட்டார். சரிடா என்னடா தெரிய வம்பா இருக்கு அப்படின்னு பார்த்தா திடீர்னு சிவி குமார், ஓ நீங்கள் எங்கே இப்போ இல்லைண்ணே இதுக்கு சரி இப்போ டைரக்ட் பண்ணிகிட்ருக்கீங்களாண்ணே. அதான் 2-3 படம் பண்ணிட்டீங்க, மெம்பர் ஆகாமையே பண்ணிகிட்ருக்கேன், மரியாதையாக மெம்பர் ஆகிடும் அப்படின்னு. எனக்கு வந்தாவே இதே டென்ஷனாக இருக்குது. எனக்கு எல்லாம் யாருமே டைரக்டர் சங்கத்தில் மெம்பர் ஆகிறதில்ல. நான் டைரக்டர் சங்கத்தில் இந்த ஆளுக்கு வந்து உங்களை வாழ்த்தணும். என்ன ஏன் நியாயம் அது சொல்லுங்கள். நீ மெம்பர் ஆனியா தம்பி? பார்த்தீங்களா, இதுக்கு கண்டனத்தை தெரிவிக்கிறேன். அப்புறம் பார்த்தா இன்னொரு குண்டை தூக்கி போட்டாங்க. யார் ப்ரொடியூசர்? நான் கோயம்புத்தூர்காரங்களா? அட பாவிகளா, எங்கள் ஊருக்காரன் வந்து படம் எடுக்க எனக்கே தெரிய மாட்டேங்குதுன்னு. இந்த மாதிரி திடுக்கிடும் பல சம்பவங்கள் நடந்தது. இதுக்கு மீறி எல்லை கடந்த ஒரு திடுக்கிடும் சம்பவம் வந்து நம்ம சுபாஷ். நீ எங்கடா திடீர்னு முன்னாடி வந்து உட்காந்துருக்கான், எதுக்குப்பா அப்படின்னா பார்த்தா எல்லாம் இவங்க குரூப் ஆளுக்கு போல் இருக்கு. பார்த்தா இதில் சமூக சேவகர்கள், ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து படம் பண்ணியிருக்காங்க. இது எப்படியாவது கொண்டு போய் சேர்த்துணுன்னு உங்ககிட்ட ஒரு உரிமையாக கேட்டு, ஸோ எல்லாமே ஒரு நல்ல ஒரு சிறப்பான கும்பல் இங்கே இருக்குது. அதில் சவுந்தர் வேறு, அவர் புதுசாக தாவேக்கா உறுப்பினர்னு தன்னை மாறுதட்டி சொல்லி கொண்டு போய் உட்காந்துருக்காரு. வாழ்த்துக்கள். அதான் சொல்லலாமே, எல்லாம் என்ன இருக்குது. மிக சிறப்பான உரையாற்ற அந்த இணை தயாரிப்பாளர் அவரே எல்லாமே பேசிட்டார். எல்லாம் இன் அண்ட் அவுட்டு பேச. எவ்வளோ பணம் போட்டிங்க இணை தயாரிப்பாளர்? அதை மட்டும் சொல்ல முட்டார். எங்கள் ஆளுக்கானோம் இணை தயாரிப்பாளர் எவ்வளோ போட்டார்னா எனக்கு பட்ஜெட் தெரியும் இல்லையா? அதை மட்டும் விட்டார் பார்த்தீங்களா? அதனால் அவருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துருவோம். தயாரிப்பாளருக்கு அவர் பேர்லேயே ஆனந்தத்தை வச்சுருக்காரு. பேர்லேயே ஆனந்தத்தை வச்சுருக்கிற தயாரிப்பாளருக்கு இந்த படம் ஒரு நல்ல ஆனந்தமான ஒரு ரிசல்ட்டை உங்களுக்கு கொடுக்க வாழ்த்துக்கள். இப்போ தம்பி ஹீரோவை பற்றி சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் மேடைக்கு வரும்போது இதெல்லாம் எதிர்பார்க்கல. நீங்கள் செய்து வருகிற சிறப்பான சில விஷயங்கள், பொதுநல நோக்கோடு மக்கள் தொண்டாற்றி கொண்டிருக்கும் உங்களுக்கு இந்த படத்தின் மூலமாக கூட ஒரு முக்கியமான நல்ல விஷயத்தை நீங்கள் சொல்ல வந்திருக்கீங்கன்றது சுபாஷ் அவர்கள் சொல்ல கேள்விப்பட்டேன். எனக்கு அப்போவே தெரியும், மூஞ்சியில் ஆசிட் மாதிரி எடுத்து ஊற்றும் போதே தெரியும் பெண்களுக்கு பாதுகாப்புன்னு. பண்ணுறது லவ், இதில் என்னடா பாதுகாப்பு? லவ் பண்ணுறவங்களுக்கு என்ன பாதுகாப்பு சொல்லுங்கள்? லவ் பண்ணுறதே கொஞ்சம் யோசனை பண்ணி பண்ணோம், அதுதான் பாதுகாப்பு. இவன் லவ் பண்ணலாமா, இவன் தேர்வானா, இல்லை இவன் நம்ம கடைசி வரையில் காப்பாற்றுவானா? காதலுங்கிறது இவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லைங்க. அந்த காலத்தில் யதார்த்தமாக இருந்தது காதல். இன்றைக்கி காதல் வந்து ரொம்ப கணக்கு போட்டு பண்ணுறாங்க. இன்றைக்கி வர்ற இளைஞர்களுடைய காதலெல்லாம் நம்ம சரியாக நம்ம உணர்வுபூர்வமாகவே எடுத்துக்க முடியாது.
அங்கே போனால் எவ்வளவு தேரும், இந்த பொண்ணை கரெக்ட் பண்ணால் எவ்வளோ வரும், இந்த பையனை கரெக்ட் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும், எப்படி லைஃப் லாங்காக நமக்கு ஒரு கார் பங்களாவோட வாழ்க்கை கிடைக்கும். இந்த மாதிரி தான் காதல் ஆயிடுச்சு. இப்போ எல்லாமே கமர்ஷியல். இப்போ எப்படி படங்கள் எப்படி ரிலீஸ் ஆகி பெரிய படங்கள் எல்லாம் வந்து எவ்வளவு வருதுன்றதை மட்டும்தான். நீ என்ன சொல்கிறன்றதெல்லாம் முக்கியம் இல்லை. நீ என்ன சொல்கிறதுன்றது முக்கியமான விஷயங்களை எடுத்தாட்டா இந்த மாதிரி சிக்கலில் மாட்டு உட்காந்துட்டு தனஞ்சயன் மாதிரி ஒரு ஆளை பிடிச்சி டக்குன்னு லாக் பண்ணி இவர் தான் இந்த படத்துக்கு ஏற்ற விநியோகஸ்தர்னு முடிவு பண்ணி அப்புறம் நம்ம மாதிரி ஆளுகள்லாம் வந்து இதை பற்றி பேசி ஒரு நல்ல விஷயத்தை வியாபாரம் பண்ணுறதுக்கு உண்மையுமே கஷ்டப்படுறோம். நம்ம நல்ல படங்கள் வந்து கடந்த 15-20 நாட்களாக நாங்கள் சில படங்கள் எல்லாம் பார்த்தோம், திரையிட்டோம் இயக்குனர் சங்கத்துக்காக. கிட்டத்தட்ட ஒரு 4-5 திரைப்படங்கள் மிக சிறப்பாகவே இருந்தது. அழகாக எடுத்திருந்தாங்க பசங்க. ஆனால் எந்த படமே ஓடல. சினிமாவில் நம்ம சரி பண்ண வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா ஒவ்வொரு படத்துக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு 5 கோடி 6 கோடி எல்லாம் செலவு பண்ணியிருப்பாங்க. அந்த படத்தை எப்படி எடுக்க முடியும் அவங்களால? அந்த விநியோகஸ்த தயாரிப்பாளர்கிட்ட கேட்ட எந்தெந்த தேட்டரில் சார் இன்றைக்கி இப்போ வரையில் எந்தெந்த தேட்டரில் ஓடுதுன்னு எனக்கு தெரியல சார்னாரு. நீ தான் என் படம் ப்ரொடியூசர். ஆமாம் சார், அந்த ஒருத்தர்கிட்ட கொடுத்தேன், அவர் இன்னும் பேசிக்கிட்டு இருக்காரு. 2வது நாள் கேட்குறேன், இன்னும் மதுரை ரிலீஸ் ஆகலைன்னு சொல்கிறாங்க சார். ஒரு நல்ல படம், இந்த முதல் பக்கம்னு ஒரு படம் பார்த்தேன். மிகச்சிறப்பாக இருந்தது அந்த படம். அதே மாதிரி நம்ம உதயா நடித்த படம் அக்யூஸ்டு, எல்லாமே நல்ல படங்கள் தான். நம்ம எங்கேயோ கோட்டை விட்டுட்ருக்குறோம். அது எங்கே கோட்டை விடுறோம், அது எங்கே சரிப்படுத்தணும். அப்போ ஒரு ஷோ கொடுக்குறது, ஏதோ ஒரு டைமிங்கில் ஒரு ஷோ கொடுக்குறது. இந்த ஒரு ஷோ கொடுக்குற இந்த தியேட்டர்களுக்கெல்லாம் நான் வன்மையாக கண்டிக்கிறேன். நீ கொடுத்தா 4 ஷோ கொடு. ஒரு தியேட்டரில் கொடுத்தாலும் 4 ஷோ கொடு. ஒரு காம்ப்ளெக்ஸில் ஏதோ ஒரு தியேட்டரில் ஏதோ ஒரு ஷோ, முதல் நாள் ஒரு ஷோ 2:30 ஷோ இருக்குது. அதுக்கப்புறம் அது சரியில்லைன்ட்டு 5:30க்கு ஷோன்னு மாற்ற, இல்லைன்னா 11:30 ஷோன்னு மாற்றுறது. எங்கே படம் ஓடுதுன்னே தெரிய மாட்டேங்குது. திரு தனஞ்சயன் அவர்கள் இருக்கும்போது நான் ஏன் சொல்கிறேன்னா, நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் இதை கொஞ்சம் கையில் எடுத்து எல்லா திரைப்படங்களையும் வரைமுறைப்படுத்தி வெளியிட வேண்டும். இப்போது நம்ம காலத்தில் நம்ம படம் ரிலீஸ் பண்ணால், ஒரு ரஜினி சார் படம், ஒரு கமல் சார் படம்னு ஒரு 80 தியேட்டர், மேக்ஸிமம் 100 தியேட்டர் ரிலீஸ் பண்ணும், அவ்வளோதான். அந்த 100 தியேட்டர் ரிலீஸ் பண்ணும்போது மீதி 2500 தியேட்டர் இருக்கும். மீதி இன்னும் ஒரு 16 படங்கள் ஒரு 80 தியேட்டரில், ஒரு 60 தியேட்டரில், ஒரு 30 தியேட்டரில். நானே கார்த்திக் படம் ரிலீஸ் பண்ணும்போது தமிழ்நாடு ஃபுல்லாக பொண்ணுமணி 30 தியேட்டரில் 35 தியேட்டரில் ரிலீஸ் பண்ணோம். 2வது வாரம் அது 40 தியேட்டர் ஆகிப்போச்சு. ஆக எத்தனை படம் ரிலீஸ் பண்ணாலும் அத்தனை படத்துக்கும் தியேட்டர்கள் இருந்தது. இன்றைக்கும் தியேட்டர்கள் இருக்குது. ஒரே படத்தை எல்லா தியேட்டர்லையும் போட்டு காசு பண்ணி 4 நாளில் காசு பண்ணணுன்றதுக்காக உயிரை பணயம் வைத்து இருக்கிற சொத்தெல்லாம் அடமானம் வச்சு இந்த கலை உலகத்தில் ஏதாச்சும் சாதிக்கணுன்ற ஆசையோடு வந்து படம் எடுக்கிற ஒரு 15 தயாரிப்பாளர்கள் அவருடைய வாழ்க்கையை நாசம் பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம்? உங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தில் உங்கள் தான், அவங்களும் மெம்பர்கள் தானே. அவங்களுக்காக நம்ம ஏன் சேர்ந்து போராடக்கூடாது? இதை யார் நிர்ணயம் செய்வது? இந்த தியேட்டர் ஒழுங்குபடுத்தி இந்த தியேட்டர்களில் சிறிய படங்களை வாழ வைக்கக்கூடிய அளவுக்கு, நீங்கள் படம் நல்லா இல்லைன்னா தூக்கிடணும், அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஒரு படம் நல்லா இருக்கா இல்லையான்னு முடிவு பண்ணுறதுக்கு பெரிய படங்களுக்கே 3 நாள் ஆகுது, 4 நாள் ஆகுது. இந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னா மண்டே தான் ரிசல்ட்டு தெரியும். மண்டே என்ன கலெக்ஷனோ அதை வச்சு தான் தெரியும். ஸோ அதுக்கே 4 நாள் ஆகுதுன்னா பெரிய நடிகர்களோட படத்துக்கே ஒரு சின்ன படம் அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 5 நாளாவது அந்த தியேட்டரில் இருந்தால் தானே அதை வந்து பார்த்துட்டு இது நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு நிலை நமக்கு ஏற்படும். குறைந்தபட்சம் சிறிய திரைப்படம்
ஒரு வாரத்துக்கு எந்த தேட்டரில் போட்டாலும் 4 காட்சிகள் போட வேண்டும் என்ற ஒரு சட்டபூர்வமான ஒரு விஷயத்தை நீங்கள் கொண்டு வந்தாதான் அதுக்கப்புறம் அந்த படம் ஓடுது ஓடல அது விருப்பம், மக்களுடைய விருப்பத்துக்கு ஏற்று தான் அது ரிசல்ட் இருக்கும். முதல்ல இதை பண்ணுங்க. திரைப்படங்களுடைய வெளியீட்டை ஒழுங்குபடுத்தலைன்னா சிறிய திரைப்படங்கள் எல்லாம் மிகச்சிறப்பாக இருந்ததுங்க, படம் தேட்டரே கிடைக்கலைங்க. அப்படி ஜனஜயன் சார் ரொம்ப சிரமப்பட்டு ரிலீஸ் பண்ணாருங்க, அதனால் இந்த படம் தப்பிச்சதுங்க. இப்படியெல்லாம் சொல்லவே கூடாது. 16 படம் ரிலீஸ் ஆனாலும் நல்ல திரைப்படங்கள் ஓட வேண்டும். அந்த நிலைமை இன்னைக்கு இருக்கு. ஆனால் யாரோ அதை தடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதை எதிர்த்து நீங்கள் குரல் கொடுக்க வேண்டும் என்று தான் நான் கேட்டுக்கொள்கிறேன். யார் தடுக்கிறாங்கன்றது தெரியாது. ஒரு சாரார் மட்டும் சினிமாவுக்கு சொந்தம் அப்படின்ட்டு ஒரு சினிமாவை ஒட்டுமொத்தமாக ஆட்டையை போட நினைக்கிறது தப்பு. இதை எதிர்த்து நீங்கள் எல்லாம் என்னைக்கு குரல் கொடுக்குறீங்களோ அன்னைக்கு தான் சின்ன படம்ல ஓடக்கூடிய படங்கள் தான் பெரிய படங்கள். ஓடாத படங்கள் எவ்வளவு 100 கோடி பட்ஜெட்டில் 500 கோடி பட்ஜெட்டில் தான் ஓடலைன்னா அந்த படம் சின்ன படம். ஓடுச்சுன்னா இந்த கடுக்கா பெரிய படம். ஸோ இந்த ஐயோ சாங்கு மனசை ரொம்ப டச் பண்ணிடுச்சு. இசையமைப்பாளர் நல்லா பண்ணியிருந்தீங்க தம்பி. இந்த 2 பாட்டு 3 பாட்டுமே அது ஒரே பாட்டு 2 தடவை வருது இல்லையா? அந்த ஐயோ பாட்டு ரொம்ப நல்லா தான் இருந்தது. அந்த எழுதுனது ரொம்ப நல்லா தான் எழுதுங்க. அந்த வரி சொன்னீங்களா, அந்த வரி மட்டும்தான் என் மைண்டில் ஓடிக்கிட்டு இருந்தது. என்னது செதுக்குன சிலை ஒன்று எதுக்கால வந்தால் எனக்கு வலிக்குமா நமக்கு கதவை தட்டுறதுக்கு பக்கத்து பூந்து விளாசிட்டான். நல்லா எழுதியிருக்கீங்க. 2வது வில்லேஜ் படங்கள் மட்டும்தான் ஒரு இயக்குனருடைய திறமையை, ஒரு நடிகனுடைய திறமையை, ஒரு கதையாளத்தின் திறமையை, ஒரு இசையின் திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரே பிளாட்ஃபார்ம் வில்லேஜ் படங்கள் தான். வில்லேஜ் படத்தின் மூலமாக தான் ஒரு இளையராஜா உருவானார். வில்லேஜ் படத்தின் மூலமாக தான் ஒரு பாரதி ராஜா உருவானார். வில்லேஜ் படத்தின் மூலமாக தான் நிறைய இயக்குனர்கள் பாக்கியராஜிலேருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த கிராமியத்தில் ஏன் அது கிராமிய படங்கள் மூலமாக ஒரு பெரிய வெற்றியை நம்ம அடைய முடியுதுன்னா, இந்த கிராமத்தில் நம்ம ரொம்ப அலங்காரம் பண்ண விஷயங்கள் இருக்காது, யதார்த்தம் இருக்கும். கூடுமான வரையிலும் வில்லேஜுக்காரங்க பேசுகிறதுல உண்மை இருக்கும். தப்பு செய்கிறவங்க கூட நல்லா இருப்பான், வில்லன் கூட அழகாக இருப்பான், வில்லன் கூட நல்ல பேரோடு இருப்பான். அதுதான் வில்லேஜ். அது ஒரு தனி அது ஒரு இலக்கிய மேடை மாதிரி. ஒரு 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 வில்லேஜ் படம் எடுக்கிறதுன்றது ஒரு இலக்கியம் படைக்கிற மாதிரி. அதனால் நிச்சயமாக அல்வான்னு சொன்னாங்க பாப்பா, கடுக்கான்னா அல்வா கொடுத்துடாம கடுக்கா கொடுத்துடாம ஒரு நல்ல அறுசுவை பண்டமாக இந்த படத்தினுடைய ரிசல்ட் இருக்கணும். நிச்சயமாக இந்த படத்தின் வெற்றிக்காக உழைத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், டைரக்டரே உன்னுடைய மேக்கிங் நல்லா இருக்குது. ஏன்னா 2-3 ஷாட் பார்த்த உடனே தெரிஞ்சிடுச்சு. அதனால தான் நாங்கள் உட்காந்து எங்கே டைரக்டர்னு கேட்டேன். டைரக்டர் எங்கேயோ மேடைக்கு கூப்பிடுங்க முதல்லன்னு சொன்னேன். ஸோ எப்பவுமே ஒரு விஷயம் வச்சுக்கோங்க. இயக்குனருக்கு உங்களுக்கு மனக்கசப்பு வரலாம், தயாரிப்பாளருக்கு இயக்குனருக்கு சரியில்லாமல் இருக்கலாம், அதெல்லாம் இல்லை. ஒரு படத்தை ஒரு இயக்குனர்கிட்ட கொடுத்துட்டா அந்த இயக்குனருக்கு உண்டான மரியாதையை அனைவரும் கொடுக்க வேண்டும். அப்போ தான் அந்த படம் நிறைவு பெறும். அதே மாதிரி இயக்குனரும் நேர்மையானவனாக நடந்து கொள்ள வேண்டும். தயாரிப்பாளருக்கு அவர் போட்ட முதலீட்டுக்கும், உன்னை நம்பி வந்த நடிகர் நடிகைகளுக்கும், தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நீ நேர்மை உள்ளவனாக அவங்களுடைய பங்காற்றுதலை அழகாக பயன்படுத்தும் நேர்மை உங்களிடம் இருக்கும். இந்த 2 இருந்தால் போதும், ஜெயிச்சிடலாம். அப்புறம் வியாபாரம், அது நம்ம கைக்கே புலப்படாத ஒரு விஷயமா இருக்குது, கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது வியாபாரம் பண்ணுறது. ஆக ஒரு மிகப்பெரிய அழகான வியாபாரி, நிறைய பேரை நல்ல விதமாக வழிகாட்டி, இன்றைக்கி கூட நிறைய படங்களுக்கு இப்படி பண்ணுங்க, இந்த படங்க இந்த மாதிரி செஞ்சால் கரெக்டாக வரும், இல்லை இது செஞ்சால் சரியாக வராது,
அப்படி நல்ல அட்வைஸுகளை கொடுத்து சினிமாவுக்காக உண்மையிலுமே அவர் வந்து தயாரிப்பாளர் தொடர்ந்து தயாரித்து கொண்டிருந்தாலும் சரி, தன்னுடைய நண்பர்கள் தயாரிப்பாக இருந்தாலும் தெரிந்தவர்கள் தயாரிப்பாக இருந்தாலும் அதில் தலையை விட்டுக்கிட்டு மெனக்கென்ற ஒரு மிகச்சிறந்த மனிதர் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது. அதனால் சார் ரொம்ப நன்றி தனஞ்சய சார். சார் உங்களுடைய அதாவது நீங்கள் பெரிய ரிஸ்க் எடுக்கிறீங்க, இருந்தாலும் நீங்கள் இதில் ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா யாரோ சொன்ன மாதிரி இதில் ஏதோ ஒரு மேட்டர் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அந்த மேட்டருக்காக இந்த படம் வெற்றி பெறட்டும். அந்த பொண்ணு விஷயம் சொன்னீங்க, அதை ஏதோ தெளிச்சாங்க இல்லையா, முகம் ஏதோ வெந்து போச்சே நம்ம தெரியல, அதனால் அந்த முகத்தை காட்டக்கூடாதுன்ட்டு வரலையோ? அது இதை படத்தில் தான் அப்படி, படத்தில் தான் நான் ஏதோ அது உண்மையாகவே ஊற்றிட்டாங்களேன்னுவோ, அதனால தான் இப்போ அந்த பொண்ணு வரலையேன்னு நினச்சேன். அந்த இடம் கொஞ்சம் எனக்கு பயமாக இருந்தது. அதான் சொன்னேன், ஒரு பெண்ணியத்தை காக்கக்கூடிய ஒரு விஷயங்கள்னா இப்போ பெண்களிடமிருந்து ஆண்களை கூட இப்போ காப்பாற்றிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இப்போ நிலவிட்டு தற்போது. இப்போ நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னாக்கண்ணே, என்ன இப்போ சுபாஷ் ஆமாம் மேடம் வந்திருக்காங்கன்னு சொன்னீங்க, அவங்களுக்கும் இது கேட்கட்டுன்னு இருக்காங்க. எத்தனை ஆண் மக்கள் வந்து பயந்துட்டுருக்காங்க தெரியுமா? ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க. இப்போது முதல்ல எல்லாம் வந்து இயக்குநர்கள் நாங்கள் எல்லாம் ஆஃபீஸ் வச்சுருப்போம், டக்குன்னு வாய்ப்பு கேட்டு ஆண்கள் பெண்கள்லாம் வருவாங்க. வரும்போது சார் ஒரு ஃபோட்டோ சார் அப்படின்னு அப்படி கொஞ்சம் நெருக்கமாக இருந்தேன். எங்களுக்கு தெரியாது இல்லையா, நம்ம இப்படி நின்றுருப்போம், பின்னாடி வேறு நெருக்கமாக இருக்க மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஃபோட்டோவை காட்டு மிரட்டுறாங்கன்னு என்ன பண்ணுறது? நாங்கள்லாம் யாருக்கிட்ட போய் அழுகுது? ஸோ உங்கள் மாதிரி எங்கள் மாதிரி இளைஞர்களை நீங்கள் காப்பாற்ற முன்வர வேண்டும். பெண்ணியத்தை காப்பது போலவே இளம் இயக்குநர்கள் பாவம் தெரியாமல் பாவம் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறாங்க தெரியுமா? நிறைய பசங்க மாட்டுன்னுக்குறாங்க. ஆண்கள் பாதுகாப்பும் உள்ளே நான் உண்மையாக சொல்கிறேன் சார். ஒரு ஆம்பளை மேலே குற்றம் சுமத்திட்டா உடனே போலீஸ்காரன் போய் அரெஸ்ட் பண்ணிடுறான், அவன் குற்றவாளியா இல்லையான்னு தெரியாது. அதே ஒரு பொண்ணு இந்த மாதிரி பண்ணிடுச்சு சார் என்னன்னு சொன்னால் உடனே போவாங்களா சார்? அது என்ன சார் சட்டம்? ஆம்பளைக்கு ஒரு சட்டம், பொம்பளைக்கு ஒரு சட்டம். அதனால் ஆண்களும் பாதுகாப்பாக இருப்பதற்குண்டான அரணை அமைத்து தருமாறு பத்திரிகையாளர் சங்க தலைவர் திரு சுபாஷ் அவர்களை வேண்டி கேட்டுக்கொண்டு, இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி, தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக இயக்குனர், ஒளிப்பதிவாளர், இசையமைப்பாளர், எடிட்டர், கலை இயக்குனர், நடிகர் நடிகைகள், ஹீரோ ஹீரோயின், துணை இணை இயக்குனர்கள், இசையமைப்பாளர், அப்புறம் யாராச்சும் விட்டுருந்தா இணை தயாரிப்பாளர் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஹீரோ வரோ இல்லையோ, உங்களோட என்ட்ரி எப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் எல்லாருமே நீங்கள் ஒவ்வொரு டைம் ஃப்ரேமில் வரும்போது சிவிகுமார் சார் சின்ன படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்குன்னு ஒருத்தர் தமிழ் சினிமாவில் புதுசாக ஒருத்தர் என்ட்ரு ஆகிருக்காருன்னு ஒரு பெரிய பிரம்மாண்ட விழாவே எடுக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு ஆள் சிவிகுமார் சார். ஏன்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை. இன்றைக்கி சார்கிட்ட கால் பண்ணி சொன்ன காலில் கண்டிப்பாக சின்ன படம்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ண வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சுபாஷ் சார், இந்த படம் பார்க்கும்போதே சாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆரம்பத்துலேருந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற சுபாஷ் சார் வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். சௌந்தரண்ணே வந்தோடனே பார்த்தோன்னே சொன்னார், இந்த நேட்டிவிட்டி உள்ளே போயிடுச்சு, படத்துக்குள்ளே கிராமத்துக்குள்ளே போன மாதிரி இருந்தது, அவரோட ஐடியாஸ் எல்லாமே சொல்லிட்டு இருந்தார். மெயினாக இப்போ தவைக்கல் இணைஞ்சிருக்காரு, அதுக்கு மெயினாக வாழ்த்துக்கள். தொடர்ந்து சமூக சேவை செஞ்சிட்ருக்காரு, சினிமாலையும் 2 பேரையும் ஓட்டிகிட்டு இருக்காரு, அதுக்கு வாழ்த்துக்கள்ண்ணே. எங்கள் படத்தோட டீம், எனக்கு வாய்ப்பளித்த இயக்குனர் முருகராஜ் அண்ணன், ப்ரொடியூசர் ஆனந்த் சார், கண்ணன் மாஸ்டர், எல்லாருமே நிலவை பார்த்தி பண்ணேன். இந்த பாட்டு வந்து ஆக்சுவலாக 2 பாட்டுமே தேவா சாரோட ஆசீர்வாதத்தில் ஹிட் ஆனது. மக்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ப்ரெஸ் அண்ட் மீடியா மெயின், ஏன்னா அவங்க தான் மே மாதம் ஃபுல்லாக நாங்கள் இந்த பாட்டு ரிலீஸ் பண்ணோம் எவ்வளோ சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்ண முடியுமோ எல்லாம் ஷேர் பண்ணாங்க. மியூசிக் டைரக்டர் கெவின் இந்த படத்துக்கு ஆரம்பத்துலேருந்து எண்டிங் வரைக்கும் இப்போ வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா டீசரில் நாங்கள் ஒரு 1 வீக்கில் இப்போ போடணும்னு சொன்னோன்னே உடனே ஒரு பாட்டு ரெடி பண்ணி உடனே டியூன் போட்டு அது எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி அதை ஹிட் பண்ணிட்டாரு. அப்புறம் இந்த படத்தில் ஆர்டிஸ்ட் சுதாக்கா, அப்போ எல்லாருமே இந்த படத்துக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா இப்போ இது வந்து புதுமுக நாயகனா இப்போ நான் வரணுங்கும் போது இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணி எனக்கு பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா இது நான் மெயினாக நன்றி தான் எல்லாத்துக்கும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா இது ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லேருந்து எஸ்ஏசி சார்லேருந்து பார்த்திபன் சார், விக்ரமராஜா சார், இருக்கிற செலிபிரிட்டிஸ் எல்லாருமே எனக்கு ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜேம்ஸ் வசந்தன் சார்லேருந்து
இதில் நான் எதிர்பார்த்ததே இல்லை. எல்லாரும் படம் நல்லா அந்த ஃபர்ஸ்ட் லுக்கே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி சுதீஷ் சார், எல்கே சுதீஷ் சார் உட்பட எல்லாரும் பாராட்டிட்டு இருந்தாங்க. இன்ஃபேக்ட் பாக்கியராஜ் சார்னால வர முடியல, அவர் கண்டிப்பாக என்னோட விஷயத்தை சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி சார். செல்வமணி சாரும் நேற்று ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தா ஒரு சில இஷ்யூஸ்னால இன்னைக்கு வர முடியல, அவர் அவுட் ஆஃப் ஸ்டேஷனு. ஸோ என்னை பாராட்டின எல்லாத்துக்குமே என்னோட நன்றி மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும். ஏன்னா இப்போ இந்த கடுக்கா படம் வந்து நீங்கள் கிராமத்து படம், பட் அதில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதில் நாங்கள் ட்ரெய்லர்லையும் டீசர்லையும் காட்டாத ஒரு கண்டென்ட் உள்ளே வச்சுருக்கணும். ஆக்சுவலாக அது நீங்கள் எல்லாருமே படம் பார்க்கும்போது உங்களுக்கு அது புரியும். ஏன்னா எங்கள் படம் இப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய பிரம்மாண்ட இந்த ரத்தம் தெறிக்க தெறிக்க அப்படிம்பாங்களா அந்த மாதிரி படமோ, இல்லை பெரிய ஸ்க்ரீனில் ஒரு 2 பீஸில் ஒரு ஹீரோயின் நடக்க ஓட்டுற அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்ட படமெல்லாம் இல்லை. எங்களோட பிரம்மாண்டம் கதையில் இருக்குது. அந்த கதையில் தான் நாங்கள் அந்த பிரம்மாண்டத்தை வச்சுக்கிறோம். அது நீங்கள் படத்தை பார்க்கும்போது உங்களுக்கே புரிஞ்சிடும். ஆக்சுவலாக அதுக்கு நான் இயக்குனருக்கு நான் இன்னொரு டைம் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்ட கதையுள்ள ஒரு படத்தை, ஏன்னா சொல்லுவாங்க எல்லாருமே ஃபைட்டு வேணுமா ஃபைட் இருக்குது, சாங்கு வேணுமா சாங் இருக்குது, காமெடி வேணுமா காமெடி இருக்குதுன்னு கேட்டுகிட்டே இருப்பாங்களே. முதல்ல படம் பண்ணும்போது கதை வேணுமா, கதை முதல்ல படத்தில் இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணணும். எல்லாமே கேட்குறீங்க சாங்கு வேணும் காமெடி வேணும்ன்ட்டு, கதை முதல்ல இருக்கான்னு நீங்கள் பார்த்துட்டிங்கனாவே அதுக்கான ஒரு நல்ல திரைக்கதை கண்டிப்பாக அந்த படம் ஹிட் ஆகும். ஏன்னா அது சின்ன படம் பெரிய படம்லாம் நாங்கள் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண விரும்பலை. ஏன்னா நாங்கள் ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கோம், ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல ஃபன்னாக ஒரு ஜனரஞ்சகமான படம். ஸோ அந்த எல்லோரும் நீங்கள் பார்த்து மெயினாக ப்ரெஸ் அண்ட் மீடியா பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஸோ எனக்கு வாய்ப்பளித்த எல்லாத்துக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அவர் உதயகுமார் சார் போயிட்டாரா? அடுத்து வகுச்சில் இருக்கவருக்கு. அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள். கிருஷ்ண ஜெயந்திக்கு ஆடியோ ரிலீஸு, விநாசத்திற்கு படம் ரிலீஸு. கரெக்டாக ரூட் தான் போய்க்கிருக்கான்னு நினைக்கிறேன். இந்த படத்தை பற்றி பெருசாக நான்லாம் சொல்லணும் அவசியம் இல்லை. ஏன்னா அந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறது தனஞ்சன் சார். அவர் ஒரு படத்தை நல்லா இருக்குன்னு சொன்னாலே பெரிய விஷயம். ஆனால் அந்த படத்தை பார்த்து அவரே வாங்கி ரிலீஸ் பண்ணுறாருன்னா சொல்லவே தேவையில்லை, படம் நல்லா வந்திருக்குங்கிற நம்பிக்கை கண்டிப்பாக நல்லா வந்திருக்கும். ஏன்னா தஞ்சை சார் வந்து நிறைய அனலிஸ்ட். அவர் ஒரு படத்தை பார்த்தோம், பரவாயில்ல நல்லா இருக்குது ஓகே அப்படி சொல்லிட்டு போக மாட்டார். நிறைய குறையில் அனலைஸ் பண்ணுவார். இல்லை என்ன குறை என்ன நிறை என்ன பண்ணியிருக்கலாம், அந்தளவுக்கு அவர் ஒரு டிக்ஷனரி மாதிரி. அவர் இந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணுறாங்க போதே இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையும். கடுக்கா நாங்கள் எங்கள் ஊரில் நிறைய பேர் கொடுப்பாங்க. அப்புறம் சொன்னாங்க டிம்கி வேறு கடுக்கா வேறு. டிம்கிங்கிறது சும்மா அப்படி ஏமாற்றிட்டு போகிறது, வரேன்ட்டு வரலைங்கிறது, காசு தரேங்கிறது. அது கடுக்காங்கிறது நம்ப வச்சு ஏமாத்துறது. அது நம்பிக்கை தருவ மாதிரி தான், நம்ப வச்சு ஏமாத்துறது. அது மாதிரி அப்போல்லாம் நிறையா கடுக்கா. ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணால் அந்த பொண்ணு சொல்லுவாங்க ஏற்கனவே 2 பொண்ணுக்கு கடுக்கா கொடுத்துருக்கான் பார்த்துப்பாங்க. அது மாதிரி சில பொண்ணுங்க சும்மா அப்படியே ஒரு டீல் விடுவாங்க. அப்படியே அப்போ சொல்லுவாங்க டேய் பார்த்துட்டா ஏற்கனவே 2-3 பையனுக்கு இந்த பொண்ணு கடுக்கா கொடுத்துருக்கும்பாங்க. அப்போ உஷாராகணும். அது கடுக்காங்கிறத சும்மா ஏதோ இந்த அந்த கடுக்கா காய் நடிச்சுன்னா முடிஞ்சு வச்சு, லைஃப் முடிஞ்சு வச்சு. கடுக்கு இப்போ இந்த படத்தில் வந்து 2 ஹீரோ, இந்த 2 ஹீரோவுக்கு யார் இந்த ஹீரோன்னு யாருக்கு கடுக்கா கொடுக்குறதுங்கிறது தான் மேட்ருன்னு தோணுது எனக்கு. கதாநாயகி வந்து ஹீரோவுக்கா 2வது ஹீரோவுக்கா கடுக்கா கொடுத்தது யாருக்கு? ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கதாநாயகி யாருக்கு கடுக்கா கொடுத்துருக்குன்னா ப்ரொடியூசருக்கு நல்லா கொடுத்துருக்கு கடுக்கா. மேடையில் புலம்புற அளவுக்கு சரியான கடுக்கா கொடுத்துருக்கு. இதுதான் கடுக்காக்கு மீனுங்கிறது நம்ப வச்சு ஏமாத்துறது. நம்ம நடித்த படத்துக்கு ஆடியோ ரிலீஸுக்கு வரணும்ல. போஸ்டரில் ஊரில் நிறைய போஸ்டர் பார்த்தேன். ஹீரோட சைடில் இருக்காங்க 2 பேரும், அந்த பொண்ணு சென்டராக இருக்குது.
அப்படி போட்டு கடுக்கா கொடுக்கணும் பாருங்களேன். நீங்கள் போய் பப்ளிசிட்டி அந்த பொண்ணுக்கு அதிகம் பண்ணுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. அதனால் கதாநாயகி ப்ரொடியூசருக்கு கடுக்கா கொடுத்து விட்டது. சாங் 2 சாங்குமே ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த கிராமத்து சூழலில் போடுற சாங் எப்பவுமே ஹிட் ஆயிரும். அதுவும் தேவாசாரை பாடியிருக்காரு. தேவாசார் ஏற்கனவே அது பாருங்க எல்லா பாட்டுமே ஹிட்டு. அவரே இந்த ஐயோ ஐயோ அவர் 2 போட்டார். ஐயோ 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 அவர் தானே சார்? ஆமாம். ஐயோ ஐயோ அப்படின்னு ஒரு பாடம், அதுவும் ஹிட்டு. இங்கேயும் ஐயோன்னு சொல்கிறீங்க. ஐயோனாலே ஹை லெவலில் போயிடும் நினைக்கிறேன். அது மாதிரி லிரிக்ஸு பாடல் எல்லாரும் அது மட்டும் இல்லை, நிறைய இடத்துல வரிகள் ரொம்ப ஃபஸ்ட்டு வரிகள் புரிகிற அளவுக்கு மியூசிக் போட்டிருந்தார். அவருக்கும் மியூசிக்கு நன்றி. ஏன்னா வரிகளும் புரியுறது இல்லை. அதனால் 2 பாட்டும் நல்ல வரிகள் நல்லா இருந்தது. கதாநாயகன் விஜய் கௌரிஸ் பெரிய நம்பிக்கையோட, பெரிய முயற்சியோட, ஒரு லட்சியத்தோட அந்த படத்தில் இறங்கியிருக்கிறாரு. ஹீரோக்கான அந்த முக வெட்டு கரெக்டாக இருக்குது. அட்டகத்தி தினேஷ் கொஞ்சம் பேச ஞாபகப்படுத்துகிறாரு. அந்த சாயல் இருக்குது. அந்த சாயல் இருக்கும்போது திரும்ப நம்ம அவரை ஞாபகப்படுத்துகிற மாதிரி நம்மளோட ஆக்டிங் இருக்கக்கூடாது. 2 மணி நேரத்தில் அந்த அப்படி பண்ணுறீங்கல்ல, அந்த கெத்து அது டக்கு நம்ம நீங்கள் நடிக்கும்போது அவர் ஞாபகம் வந்துடுது. அதை மட்டும் நீங்கள் தவிர்த்துக்குங்க. உங்களுக்கான ஒரு கதாநாயகனுக்கான முக வெட்டு, முக அமைப்பு, திறமை எல்லாமே இருக்கும்போது நம்ம தினேஷ் மாதிரி இருக்கோம் அப்படின்னு உள்ளே நினச்சிட்டே இருந்தாலே அது தினேஷ் மாதிரி ஆக்டிவிட்டி வரும். நம்ம புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே ரஜினி மாதிரி தான் இருப்பார். அவர் ரஜினி மாதிரி இருக்கிறதுனால தான் அந்த ரஜினிகாந்துங்கும் போது இவர் விஜயகாந்துன்னு வச்சுட்டார். பேர்லேயே காந்துன்னு வச்சுட்டார். ஆரம்ப காலத்தில் 2 படம் இருந்துச்சு. தூரத்தீடி முழக்கம், சட்டம் ஒரு இருட்டரை. அதெல்லாம் பார்த்து படம் பார்க்கும்போது ரஜினி பார்க்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஹேர் வச்சுருப்பார். நாடகோட அப்படியே ரஜினி மாதிரி இருக்கும். அப்புறம் உஷாராயிட்டார். நமக்குன்னு தனித்துவம் இல்லைன்னா சரியாக வராது அப்படின்னு ஒரு காலகட்டத்தில் அவருக்கு சர்க்கிள் வந்தது. பார்த்தா ஆட்டோ ராஜா, ஜாதிக்கு ஒரு நீதி எல்லாமே அந்த 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 ஸ்டைலில் இருக்கும். ஒரு சர்க்கிள் வந்துக்கோ. அப்புறம் டோட்டலாக விஜயகாந்த் அவருக்குன்னு ஒரு ஸ்டைல், நடையிலிருந்து டைலாக் டெலிவரியிலேருந்து அவர் ஃபைட்டு டோட்டலாக அவரை தனக்குன்னு ஒரு ஸ்டைலில் மாற்றிக்கிட்டார். அதுக்கப்புறம் கேப்டன் பிரபாகரன்லாம் வந்ததுக்கப்புறம் அவர் ரஜினி பக்கத்தில் வந்துட்டார். ரஜினி கமல் அப்படி இருக்கும்போது அடுத்து விஜயகாந்த்ங்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டார். ஆமாம், ஒரு நடிகரோட சாயல் இருக்கும்போது நம்ம அவரோட நடிப்பும் சாயல் வந்துடக்கூடாது. அது கொஞ்சம் மைனஸ் ஆயிரும். ஒரு அண்ணனை அக்கறையாக சொல்கிறேன் ஒன்றில். தனஞ்சன் சார் கட்டாயம் படத்தை எடுத்திருக்கீங்க. ஏன்னா படம் பார்க்கும்போது சில டைலாக்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக இது கதையை நம்பி எடுத்த படம், அது நல்லா தெரியுது நம்மளுக்கு. இன்னொன்று இணைய தேவைப்பட சொன்னார். ஏன்னா இப்போலாம் ஒரு நடிகராக அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணி இறங்கும்போது சோலோ ஹீரோ தான் விரும்புவாங்க. இன்னொரு செகண்ட் ஹீரோ இருக்கனாலும் விரும்ப மாட்டாங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா நம்மள நிலைநிறுத்திக்கணும் அப்படின்னு ஒரு இது இருக்கும். ஆனால் அதெல்லாம் இல்லாமல் கதைக்கு இன்னொரு ஹீரோ தேவையா, இன்னொரு ஹீரோ போட்டு. கதைக்கு 4 ஹீரோ தேவையா, 4 ஹீரோ போட்டு. ஏன்னா கதைக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கணும். அதை எடுத்துகிட்டு பண்ணுறவங்க தான் சிறந்த டைரக்டர். ஹீரோக்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் கொண்டு வச்சுக்கிட்டுங்கிறது டைரக்டரில். அப்போ நம்ம இயக்குனர் செல்வராசு அதுதானே சாரி குழப்பம் வச்சு முருகதாஸ் மாதிரி வருதா, முருகராசு. ஆமாம், முருகராசு நல்லா ஒரு நேட்டிவிட்டியாக லொக்கேஷன் சரி. அது மாதிரி ஹீரோன்னு பார்க்கும்போது ஒரு யதார்த்த முகமாக இருக்குது. எங்கேயுமே அவர் ஆர்டிஃபிஷியலாக ஒரு மேக்கப் எல்லாத்தையும் போடாமல் ரொம்ப ஃபேஸ் யதார்த்தமாக. நடிப்பும் சரி லைவாக வாங்கியிருக்கீங்க. கடுக்கா
ஏமாத்தாது. டைட்டு தான் கடுக்காது தவிர கண்டிப்பாக ஆடியன்ஸ் ஏமாத்தாதுன்னு நம்பிக்கை வந்துடுச்சு. இப்போ நிறையா சொன்னாங்க. இப்போது இந்த தேட்டர் பிரச்சனை, அது பிரச்சனை நம்ம பேசிட்டே தான் சார் இருக்கோம் தானே சார். இது வந்து எங்கே எப்போ போய் முடிவுக்கு வரும்னு தெரில, யார் பக்கம் தப்புன்னு தெரில. சினிமாவில் இருக்கிறவங்களே சினிமாவுக்கு ஆபத்தாக இருக்காங்க. அதான் இன்னொன்று வெளிப்படையாக சொல்லணும்னா, சினிமா நல்லா இருக்கணும்னு நினைக்கணும், நாம் மட்டும் நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடாது. அதான் சார் இங்கே மேக்ஸிமம் எல்லோரும் மேக்ஸிமம் தயாரிப்பாளராக இருக்கட்டும், ஹீரோக்களாக இருக்கட்டும், இயக்குநர்களாக இருக்கட்டும், எல்லாருமே சுயநலம் பெரிய போச்சு. அதனால இந்த பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. நம்ம படம் மட்டும் நல்லா ஓடிடணும், நம்மளோட மட்டும் எல்லாம் ரிலீஸ் ஆகிடணும், நம்ம மட்டும் பெரிய கலெக்ஷன் வந்துடணும். இப்படி எல்லோரும் சுயநலமாக யோசிக்க அப்படி சினிமா நல்லாயிருக்கும். சினிமா நல்லா இருக்காது. பொதுவாக யோசிக்கணும். அதுவும் வளர்கிறவங்க, வளர இயக்குநர்கள், வளர கதாநாயகர், சின்ன ப்ரொடியூசர்ஸு, இவங்களாம் வெற்றி அடைகிறது தான் குறியாக இருப்பாங்க. அவங்க லட்சியம் பூரா எங்கே இருக்கும்? எப்படியாவது வெற்றி அடைஞ்சிடணும், எப்படியாவது சாதிச்சிடணும். அவங்க சினிமா காப்பாற்ற நினைப்பாங்களா? புதுசு இருந்தால் முருகராஜ் இருக்கார், அவனை சினிமா காப்பாற்ற நினைப்பார். அப்போதைக்கு அவரை காப்பாற்றிக்கணும் சார். அவர் படத்தை வெற்றி அடைய நினைப்பார். இந்த புது ஹீரோ வந்திருக்காரு விஜய் கௌரிஸ், அவர் இப்போ வந்து சினிமா காப்பாற்றணும் தனஞ்சோடு டிஸ்கஸ் பண்ணுவாரா? எப்படி சார் சினிமா காப்பாற்றலாம்ட்டு? அவங்களுக்கு முதல் படம், இந்த படத்தை எப்படி வெற்றி அடைய வைக்கணும், நம்மளை எப்படி நிலை நிறுத்தணும், நம்ம எப்படி வெற்றி அடையணும், இதில் தான் புது இயக்குநர்களுக்கு, புது கதாநாயகர்களுக்கு, புது தயாரிப்புகளுக்கு கவனம் அங்கே தான் இருக்கும். இதில் சம்பாதிச்சு 7 தலைமுறைக்கு அழிக்க முடியாத அளவுக்கு சொத்து சம்பாதிச்சிருக்கோம்ல சினிமாவில். நம்ம தான் சார் யோசிக்கணும், சினிமா காப்பாற்றணும் நம்ம தான் யோசிக்கணும். சினிமா கொடுத்த காசில் அன்றைக்கி செழிப்போட அழிக்க முடியாத சொத்தோட பேரும் புகழோடு இருக்கும்ல, இதெல்லாம் யார் கொடுத்தா? சினிமா தானே கொடுத்துச்சு. அவங்க யோசிக்கணும் சார். அவங்களாம் யோசிக்க ஆரம்பித்தானா இதுக்கு தீர்வு வரும். நம்ம படம் சம்பாதிச்சா போதும், நம்ம உடல் ரிலீஸ் ஆனால் போதும், அப்படிங்கும்போது நம்ம மட்டும் பணம் எடுத்தால் போதும், நம்ம இத்தனை கலெக்ஷன் காட்டினா போதும், நான் எப்படி இருப்போம். அதனால் அவர் ஆர் உதயகுமார் சார் இருக்கட்டும், சுபாஷ் சாராக இருக்கட்டும், நம்மளாம் இங்கே மேடையில் பேசுகிறது ஆதங்கம் தான் தவிர இதுக்கு தீர்வு இல்லை. இதுக்கு தீர்வுங்கிறது சினிமாவில் சம்பாதிச்சு சினிமா புகழோடு இன்றைக்கி அப்படி சிம்மாசனத்தில் உட்காந்துருக்காங்களே இவங்க எல்லாம். நான் சொல்கிறேன், டைரக்டர், தயாரிப்பாளர், நடிகர் எல்லாம் சொல்கிறேன். இதுக்கப்புறம் என்ன சார் சம்பாதிக்க வேண்டியிருக்கு? இதுக்கப்புறம் சம்பாதிக்க வேண்டியிருக்கு? சினிமா வாழ வைக்கணும். நம்மளை வாழ வச்ச சினிமாவை நாம் வாழ வைக்கணும்ல. அதுதான் இங்கே இல்லை. இன்றைக்கி ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுங்களேன், அது நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படிங்கிறது அடுத்த விஷயம். ஒரு படம் விமர்சனத்துக்கு உள்ளானதான், யார் நடித்த படமாக இருக்கட்டும். ஒரு படம் வெளியே வந்துட்டாலே அது விமர்சனத்துக்கு உள்ளான படம் தான். ஆனால் அந்த படத்தை பற்றி விமர்சனம் இருக்குன்னு தவிர இன்றைக்கி அப்படி இல்லை. இந்த படம் ஓடக்கூடாது, இந்த படத்தை ஒழிச்சிடணும், இந்த படத்தில் மக்கள் போய் பார்த்துடக்கூடாது, இந்த வன்மத்தை கக்குறது தான் இன்றைக்கி நிறைய விமர்சனங்களாக இருக்குது. இன்றைக்கி நிறைய ஒரு படத்தை விமர்சனம் பார்க்கும்போது நல்லா ஃபேஸ்புக்கில் பார்த்தா ஒரு பத்திரிக்கையாளர்கள் விமர்சனம் பண்ணுவாங்க, சில மீடியாக்கள், ஒரு தரமான மீடியாக்கள் அவங்க விமர்சனம் பண்ணுவாங்க. அப்போ அதை பார்ப்போம். அப்போ அவங்க சரியாக நிறைய குறைகள் எடுத்து சொல்லுவாங்க, பத்திரிக்கையாளரும் சரி மீடியாக்களும் சரி. ஆனால் இன்றைக்கி படம் பார்த்தவங்க எல்லாருமே விமர்சகர்கள். ஃபேஸ்புக்கில் விமர்சனமாக போய்கிட்டு இருக்கு. அதுவும் நல்லபடியாக நான் சரி, நான் படம் நல்லா இருக்கா நல்ல இல்லாத படத்தை நீங்கள் நல்லா இருக்கு சொல்லுது, அது அப்படி சொல்லணும்னு சொல்லலை. வன்மமாக இருக்குது சார், கேவலமாக திட்டுறது. இவங்களாம் பெரிய சாதிச்ச மாதிரியும் இவங்களும் பெரிய வெற்றி கொடுத்த மாதிரியும் சரியில்லை சொல்லிடுற அவ்வளோ மேட்ரு முடிஞ்சது. யார் ஒன்று வந்து சரியாக சொல்கிறதில்ல. அந்த வன்மம் தான் சார், வன்மத்தை வாந்தியாக எடுக்கிறது அன்றைக்கி இதாக இருக்குது. இதை தடுக்கணும் சார். முதல்ல நான் சொல்கிறது, நீங்கள் நம்ம படம் ரிலீஸ் பண்ணுறோம், அடுத்த விஷயம் இன்றைக்கி ஒரு படத்தை இதில் வந்து ஒரு ஜாதி ரீதியாகவும் சில விமர்சனங்கள், ஒரு படத்தை அவனுக்கு பிடிக்காத படம் தான் ஒழிச்சிடணும். மத ரீதியாகவும் இன்றைக்கி விமர்சனம் வருது, அரசியல் ரீதியாகவும் இன்றைக்கி விமர்சனம் வருது. ஒரு நடிகர்கள் இன்னொரு நடிகர்கள் இந்த மோதல் ரீதியாகவும் விமர்சனம் வருது. ஒரு படத்துக்கான விமர்சனம் இல்லை. இதுதான் இன்றைக்கி நடக்குது.
ஒருத்தன் பிடிக்காத ஜாதிக்கார படம் வந்தால் இது எப்படியா ஓச்சரும் வரிஞ்சு கட்டிட்டு இறங்கிறாங்க. ஒரு பிடிக்காத நடிகருக்கு படம் வந்தால் எப்படி ஓடக்கூடாது அதுக்கு வரிஞ்சு கட்டிட்டு விமர்சனம் பண்ணுறாங்க. விமர்சனங்கிறது அது ஒரு நியாயம் இருக்குங்கள, உன் வன்மம் இருக்கக்கூடாதுல்ல. இன்றைக்கி அதை ஒழிச்சா போதும் சார், நீங்கள் அதை ஒழிச்சா போதும். இன்றைக்கி அதை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இன்றைக்கி. அப்புறம் தியேட்டர்கள் ஒதுக்குறது இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ அதாவது உதயகுமார் சார் அவர் ரெகுலராக நம்ம பேசிட்டே இருக்கோம். இதுக்கு ஒரு சீக்கிரம் நம்ம வந்து ஒரு நடிகர்லேருந்து எல்லாருமே சின்ன படங்களையும் வாழ வைக்கணும். பெரிய படங்கள் வந்து அவங்க போட்ட காசை எப்படி வசூல் பண்ண திட்டம் போடுறாங்க, அதில் சின்ன படம் நசிங்கிடக்கூடாது. அதுக்கும் சில வழிமுறை இருக்கணும். இந்த போன வாரம் ரிலீஸ் ஆச்சு சின்ன படங்கள். உண்மையிலேயே போனோட அக்யூஸ்ட் நல்ல படம். சரண்டர் அப்படின்னு படம் ஒரு நாள் சிறந்த படம், எல்லாம் ஹிட்டு வந்துருச்சு. முதல் பக்கம் எல்லாமே நல்ல படங்கள் தான், சில படம் ஹிட்டும் ஆகிருக்கு. இப்போ அடுத்து பெரிய படம் வரும்போது அந்த ஓடிக்கு இருக்க படத்தையும் மொத்தமாக தூக்குண்ட நிலம வருதுல்ல, அதை தடுக்கணும் சார். நீங்கள் ஒரு வாரத்துக்கு படம் வந்திருக்கு, அது அப்போ தான் பேர் எடுத்திருக்கு, நல்லா இருக்குன்னு வந்து ரிசல்ட் வந்திருக்கு, கொஞ்சம் அப்படியே மக்கள் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ இன்னொரு பெரிய ஹீரோ படம் வரும்போது அதான் வலிச்சு தொடச்சி தூக்கி எரிஞ்சிடறாங்க. அப்போ முன்னாடி ரிலீஸ் பண்ண முடியல, பின்னாடி ரிலீஸ் பண்ண முடியல. இதெல்லாம் நீங்கள் பெரிய நடிகர் எல்லாத்தையும் கூட்டி வச்சு பேசணும். அவ்வளோதான் நம்ம வந்து. ஏன்னா சினிமா நல்லா இருக்கணும்னா சினிமாவால் வாழ்ந்தவர்களை கூப்பிடுங்க, பேசுவோம், அப்போ தான் இது நல்லா இருக்கும். இது மோசமாக போயிட்டுருக்கலாம், மோசம் போயிட்டு இருக்க முடியாது. கடுக்கா நான் சின்ன டீமு, 2-3 பேர் சேர்ந்து படம் பண்ணியிருக்காங்க. தனஞ்சய் சார் கண்டிப்பாக இந்த படத்தை கரெக்டாக ரிலீஸ் பண்ணி சரியான வெற்றி அவங்களுக்கு வாங்கி கொடுத்துவார். அதனால் அடுத்து இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் விஜய் கௌரிஷ் வந்து வெற்றி பட நாயனா உருவாயிருவாங்கிற நம்பிக்கை இருக்குது. இந்த படம் வெற்றிக்கு அப்புறம் நிச்சயம் இந்த ப்ரொடியூசர்லாம் திரும்ப அடுத்த படம் ஒன்று ஆரம்பித்து தொடர்ந்து வெற்றி படங்களாக கொடுங்க, நல்ல படங்களாக கொடுங்க. கதை தான் முக்கியம். இப்போ மக்களாம் புரிஞ்சிட்ட வரைக்கும் இன்றைக்கி வந்து பட்ஜெட் பெருசாக அதெல்லாம் இல்லை, கதை நல்லா இருந்தால் வருவாங்க. 2-3 வருஷமாக நல்ல கதை சொல்ல படம் ஓடி இருக்குது. மக்கள் மேலே இந்த குறையுமே இல்லை சார், நான் கொல்ல சொல்கிறது. மக்களும் குறையில அப்புறம் வந்து ஓடிச்சு, குடும்பஸ்தனும் ஓடிச்சு, எத்தனை படம் சின்ன படங்கள்லாம் ஓடி, இந்த அக்யூஸ்ட் ஓடி இருக்குது, எல்லாம் நல்லா ஓடி இருக்குது. சின்ன படம் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு படமாக இருந்தால் ஓடுது சார். படங்கிற பேரில் நம்மளை போட்டு குத்தி குதறினாங்கன்னா ஆடியன்ஸ் ரிஜெக்ட் பண்ணிடுறான். கண்டிப்பாக கடுக்கா நல்ல படமாக இருக்கும், வெற்றி படமாக இருக்கும். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். சுமையா மேம், எனக்கு தெரியும் எல்லாரும் தலைவன் தலைவி ஃபங்க்ஷனுக்கு போகணும், டைம் ஆகிடுச்சின்னு தெரியும் எனக்கு. வெற்றி விழாவுக்கு போகிறீங்க, ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் உங்களை அனுப்பிச்சிடலாம், முடிச்சிடலாம்ல? ஓகே. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அண்ட் வெகு சிறப்பாக இந்த விழா நல்லபடியாக நடந்தது. அண்ட் இதுக்கு கலந்துட்ட உதயகுமார் சாருக்கு, பேரரசு சாருக்கு, அண்ட் சுபாஷ் சாருக்கும், சிவி குமாருக்கும் நன்றி. சார், உங்களை பொலிட்டிஷியனாக பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சௌந்தரராஜா, நீங்கள் ஒரு போராளியாகவும் ப்ளஸ் வந்து ஒரு இயக்கமாகவும் நிறைய நல்லா பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுடைய முயற்சிகள் தொடரணும், வாழ்த்துக்கள். கடுக்கா படம் வந்து எனக்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்பு விஜய் கௌரிஷ் என்ன படம் பார்க்கணுன்னு கூப்பிட்டாரு. நான் வந்து படத்தை போய் பார்த்தேன். நானும் எங்கள் டீமை பார்த்த உடனே நான் வந்து எனக்கு இதில் சிவி குமார் வரணும்னு சொன்னதே காரணம் வந்து ஒரு அட்டைக்கத்தி பார்த்த ஒரு அட்டைக்கத்திக்கு ட்ரிபியூட் மாதிரி ஒரு படமாக இருந்தது. ஆனால் அதில் சில கரெக்ஷன்ஸ் எல்லாம் நான் சொன்னேன். கரெக்ஷன்ஸ்னால் இதெல்லாம் பண்ணால் கொஞ்சம் பெட்டரான படமாக வரும், இது எனக்கு கொஞ்சம் இதில் சில உடன்பாடுகள் இல்லை அப்படின்னு நான் சொல்லிவிட்டு நான் சில மாதங்களுக்கு சொன்னேன். விஜய் வந்து கேட்டுக்கிட்டாரு, அவர் டைரக்டரும் கேட்டுக்கிட்டாங்க. சில டைம் என்ன ஆகுனா, நான் நிறைய படம் நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு படமாவது பார்த்துட்ருப்பேன். அன்ரிலீஸ்ட் படங்கள், நீங்கள் எப்படி ப்ரெஸ்ஸில் வந்து நீங்கள் படம் ரிலீஸ் ஆகும்போது பார்க்குறீங்களோ, அன்ரிலீஸ் படங்களை நிறைய பேர் படம் பாருங்கள் சார், இதில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ண முடியுமா, ஏதாவது உங்கள் சஜஷன் ஏதாவது கொடுங்க அப்படின்னும் போது எனக்கு ஆனஸ்ட்டாக என்ன தோணுதோ அதை பர்சனலாக, பப்ளிக்கில் சொல்லக்கூடாது, பர்சனலாக உட்காந்து நான் சொல்லிவிடுவேன். அதை சொல்லிட்டு தான் ஏதோ நல்லா இருக்குது சார் சொல்லிட்டு அங்கேருந்து போகிற ஆள் கிடையாது. நான் அங்கே உட்கார்ந்துட்டு அவங்க கூட ஒரு 10 நிமிஷம் பேசி ரொம்ப பொறுமையாக பேசிகிட்டு இருப்போம். நாங்கள்லாம் சேர்ந்து அந்த இயக்குனர்கிட்டையும் அந்த ப்ரொடியூசர்கிட்டையும், சார் இதெல்லாம் எங்களுக்கு உடன்பாடு இல்லை, இதெல்லாம் பெட்டராக இருக்குது, இதை வச்சு நீங்கள் ஏதாவது பண்ண முடியுமா பாருங்கள், உங்களுக்கு யூஸாக இருந்தால் யூஸ் பண்ணிங்க, இல்லைனா உங்களுக்கு உடன்பாடு இல்லைனா தூக்கி போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு ஓகேவா சார் நான் கிளம்பலாமா, ஏன்னா நம்மளை மதித்து ஒருத்தர் ஒரு படம் காமிக்கிறாருன்னா அவருக்கு கொடுக்க வேண்டிய குறைந்தபட்ச மரியாதை வந்து அதுதான்.
அதை நான் பண்ணிவிட்டு அங்கேருந்து நான் கிளம்புவேன். ஏன்னா நம்மளுக்கு ஒரு 10,000 ரூபாய் 8,000 ரூபாய் செலவு பண்ணி ஸ்நாக்ஸ் கொடுத்து நம்மளை வந்து உட்கார வச்சு படம் பார்க்க வைக்கிறாங்கன்னா அந்த மரியாதை ஒன்று இருக்குது. அதுக்கு நான் உட்காந்து ஏதோ ஒன்று ஃபேக்காக சொல்லிட்டு போகணும்னு நினைக்காம அவங்கள உட்காந்து நான் சொல்லுவேன். அதனால் நிறைய பேர் டிமாண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ கூட பார்த்திங்கன்னா 2 மெசேஜ் சார் நாளைக்கு படம் பார்த்துடலாமா அப்படின்னு. அது எல்லாமே நான் அன்பாக ஏற்றுப்பேன். அந்த கட்டளை அது அவங்க எனக்கு கொடுக்குற கட்டளை. சார் இங்கே வரணும், நாளைக்கு படம் பார்க்கணும், 3 மணிக்கு 6 மணிக்கு சண்டே கூட நான் வருவேன் அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் எப்படி எவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக படங்களை பார்த்து ரிவ்யூ கொடுக்குறீங்களோ அதே மாதிரி நான் உட்காந்துக்கிட்டு அந்த படத்தில் ஏதாவது என்னுடைய பங்கு இருக்க முடியுமா, டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண முடியுமா, இல்லை டிஜிட்டலில் கொண்டு போகலாமா, சேட்டலைட்டில் கொண்டு போகலாமா, அதுக்கான துணை நான் எப்படி இருக்க முடியும், அதையும் நான் அடுத்த கட்டம் கொண்டு போவேன். ஸோ அந்த வேலையில் இந்த படத்தை காமிச்சோன்னே விஜய் கௌரிஷும் அந்த டீம் என்ன சொன்னாங்க, சார் நீங்கள் ஃபீட்பேக்லாம் எடுத்துக்கிட்டோம் சார், நாங்கள் அப்புறம் உங்களை மீட் பண்ணுறோம் அப்படின்னாங்க. நான் மறந்துட்டேன். நம்ம அடுத்த கட்டம் அடுத்த படத்துக்கு போயிடுவோம், அடுத்தடுத்த படம் போயிட்டே இருக்குது. திடீர்னு வந்து விஜய் வந்து கால் பண்ணார், சார் நீங்கள் சொன்ன கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணிட்டோம், திருப்பி வந்து பாருங்கள் அப்படின்னு. ஐயோ இன்னும் அது நம்ம சொன்ன உடனே திருப்பி நம்மளை பார்க்க சொல்கிறாரு அப்படின்னு. சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி போய் பார்க்கும்போது நம்ம என்னென்ன கரெக்ஷன் சொன்னமோ அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் எவ்வளோ பெட்டர் பண்ண முடியுமோ அவ்வளோ பெட்டராக பண்ணி எடிட் பண்ணி ஒரு லெங்க்த்து வந்து நான் சொல்லிகிட்டே இருப்பேன். சின்ன படங்களுக்கு ரொம்ப லெங்க்த்தியாக கொடுத்தீங்கன்னா நம்ம ஹோல்ட் பண்ணக்கூடிய ஃபேஸ் வேல்யூ கிடையாது. ரொம்ப சின்ன படமாக ஒரு 2 ஹவர்ஸ்குள்ளே கொடுத்தீங்கன்னா கிரிட்டிக்ஸும் சரி ஆடியன்ஸும் சரி ரசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வாய்ப்புகள் தான், கேரண்டி இல்லை. அதனால் நான் சொன்னேன் ரொம்ப லெங்க்த்தாக இருக்குது விஜய் அப்படின்னு. அப்புறம் விஜய் கௌரிஷ் எடிட்லாம் பண்ணி அவரை ஒரு டீமை எடிட் பண்ணி ஒரு அழகான படமாக ஒரு 2 ஹவருக்குள்ளே படமாக கொண்டு வந்து காமிச்ச உடனே க்யூட்டாக இருக்குப்பா இந்த படம், இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணி தரேன், உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு இருக்குது, அதோட க்யூட்டான படமாக இருக்குது, சின்சியரான ஒரு கிராமத்தில் எடுக்கப்பட்ட, அதாவது ஒரு இண்டிபெண்ட் டீம், ஒரு தனி டீம், குறைந்த பட்ஜெட்டில் ரொம்ப சின்ன பட்ஜெட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களுடைய உழைப்பு எல்லா இடத்துலையும் ஓடி ஓடி ஒரு உழைப்பை கொடுத்து அருமையான ஒரு படமாக அவங்களுடைய முயற்சியில் ஒரு பெஸ்ட்டான முயற்சியை கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம கொடுக்குற ஒரு ரெஸ்பான்ஸ் என்னென்னா அந்த படத்தை எப்படியாவது ரிலீஸ் பண்ணி கொடுக்கலாம், அது மூலமாக அந்த படத்துக்கு ஒரு பெரிய ரீச் கிடைக்கும், அது மூலமாக அந்த படத்துக்கு ஒரு வெற்றி கிடைச்சா நல்லா இருக்குமே என்ற எண்ணத்தில் தான் இந்த படத்தை நான் வந்து சரி நான் ரிலீஸ் பண்ணி தரேன் அப்படின்னு விஜய் கிட்டே சொன்னேன். அது பிறகு எனக்கு என்ன ஆச்சரியன்னா, நீங்கள் நம்ப மாட்டீங்க, விஜய் கௌரிஷ் கடந்த 15 நாளாக கிட்டத்தட்ட ஒரு 10 சிட்டியில் போயிட்டு அங்கே வந்து இன்ஸ்டா ப்ரொமோஷன் பண்ணிகிட்டு இருக்காரு. இன்ஸ்டா ப்ரொமோஷன்னா அங்கங்கே இருக்கிற இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சஸ் கூட சேர்ந்துட்டு வீடியோஸ் பண்ணுறது, சாங் பண்ணுறது, அந்த வீடியோ ப்ரொமோஷன்லாம் ரெடி பண்ணுறது, அங்கங்கே ஊரில் போய் இந்த படத்தை பற்றி ஒரு சோலோவாக ஒரு தனி மனிதராக படம் வரதுக்கு முன்னாடியே ஓடி எல்லா ஊருக்கும் போய் பண்ணிகிட்ருக்காரு. இதில் பேரரசர் சொன்ன மாதிரி தான் இவர் சுபாஷ் சொன்ன மாதிரி ஹீரோயின் ஏன் வரலன்னு வந்த உடனே கேட்டேன், அவங்களும் சேர்ந்து பண்ணால் இன்னும் அந்த வீடியோக்கெல்லாம் இன்னும் பெரிய ரீச் ஆகுமேப்பா அப்படின்னு கேட்டேன். அவங்க வந்து வெப்சீரிஸில் பிஸி ஆகிட்டாங்க சார் அப்படின்னு சொன்னார். பட் இதுதான் தவிர்க்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் நம்மளுக்கு சினிமாவில். திடீர்னு பார்த்தா ஹீரோயின் காணாமல் போயிடுவாங்க, அப்புறம் டீமே காணாமல் போயிடும். அதை மீறி அதை படம் எடுத்தவங்களும் அதை நடித்தவங்களும் கொண்டு போய் சேர்க்கணும். அந்த வகையில் விஜய் கௌரிஷ் சின்சியராக ஒரு முயற்சி எடுத்துகிட்டு இருக்காரு. அவருக்கு ஆனந்த் ப்ரொடியூசர் துணையாக இருக்கார். அண்ட் இந்த படத்தினுடைய சாங்ஸ் வந்து கெவின் டிகோஸ்டா கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு மியூசிக் டைரக்டராக வருவீங்க. ஐயையோ ஐயையோ சொல்லி சொல்லியே எல்லாரையும் வந்து ஐயையோ பண்ண வச்சுட்டீங்க. உங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். அண்ட் த ஹோல் டீம், கேமரா ஒர்க்காக இருந்தாலும் சரி, எடிட்டிங்காக இருந்தாலும் சரி, இப்போது மாடிஃபை பண்ண பிறகு ஒரு க்யூட்டான ஒரு வில்லேஜில் எடுக்கப்பட்ட ஒரு சின்சியரான முயற்சியாக நான் பார்க்குறேன். இந்த முயற்சி உங்களுக்கெல்லாம் பிடிக்கும் நான் நம்புகிறேன், ஊடக நண்பர்களுக்கு. ஏன்னா 2 வாரம் முன்னாடி நான் வந்து என் பேரில் வரல, வேறொரு பேரில் நாங்கள் கொண்டு வந்த படம் தான் வந்து நாளை நமதே படத்தை நான் தான் கொண்டு வந்தேன். அப்புறம் வந்து திடீர்னு ஒரு தேவைப்பட்டது, நான் சொன்னேன் நீங்கள் வேறு இதில் ப்ரெசென்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன். அந்த படத்தை வந்து குறைந்த பட்ஜெட்டில் அந்த டீம் எடுத்த உடனே நான் படம் பார்த்துட்டு அந்த டைட்டிலே நான் மாற்றினேன். டைட்டிலை நான் தான் மாற்றி அதை நாளை நமதேன்னு ஒரு டைட்டிலை வாங்கி அந்த டைட்டிலை கொடுத்து இன்றைக்கி வந்து அந்த படம் வந்து எல்லாருமே நீங்கள்லாம் அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. நான் வந்து ஒரு சின்ன படத்துக்கு நம்ம சப்போர்ட் பண்ண நினச்சது இத்தனை ஊடக நண்பர்கள். நான் நினச்சேன் இவ்வளோ சின்ன பட்ஜெட்டில் எடுத்த படத்தை இந்த ஊடகங்கள் எப்படி மதிக்க போகுது. அதாவது நீங்களாம் 500 கோடி 300 கோடி 400 கோடி படங்களை பார்த்துட்டு இருக்க ஊடகங்கள் உங்களுக்கு ஒரு 50 லட்சத்தில் எடுத்த படத்தை வந்து மதிப்பு கொடுப்பீங்களா அப்படின்னு ஒரு சின்ன டவுட் இருக்கும்ல. நீங்கள் எல்லாருமே, நான் உங்கள் எல்லாருக்கும் முன்னாடியே தலைவணங்குற உங்களுக்கு எல்லாருக்கும் நான் வாழ்த்து சொல்லணும், வரவேற்கணும். ஒரு 50 லட்சத்தில் எடுக்கப்பட்ட அந்த நாளை மத படத்துக்கு நீங்கள் கொடுத்த அந்த ரிவ்யூஸும் அந்த அக்கறையான பாராட்டுகளும் அந்த டீமுக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவு பார்க்கும்போது எனக்கு மனசு ரொம்ப சந்தோஷப்பட்டது. ஏன்னா இதுதான் சினிமா. நீங்கள் பொறுத்தவரையும் நீங்கள் ஊடக நண்பர்கள் யாருமே 50 லட்சமாவது 500 கோடியாவது நான் கவலைப்பட மாட்டேன், நல்ல கண்டென்ட் இருந்தால் நான் பாராட்டுவேன்னு சொல்லி நீங்கள்லாம் பாராட்டுறீங்களே, அதுதான் இந்த படத்துக்கும் கிடைக்கின்ற நம்பிக்கையில் இருக்கேன். நான் ஒரு நல்ல திரைப்படம் 50 லட்சம் எடுத்தாலும் சரி 70 லட்சம் எடுத்தாலும் சரி கவலையே கிடையாது. உங்களை பொறுத்தவரையும் ஒரு நல்ல படம்னா நீங்கள் பாராட்டுவீங்க. அதை நான் நாளை நமது படத்தில் பார்த்தேன். அந்த படக்குழுலாம் என்கிட்ட கால் பண்ணி தேங்க் பண்ணிட்டே இருந்தாங்க, சார் உங்களால் தான் சார் இந்த படம் வந்தது, டைட்டில் மாற்றி நீங்கள்லாம் கொண்டு வந்தீங்க. அதில் ஒரு ரிவ்யூ ஒருத்தர் இருந்தார்,
இந்த படத்துக்கு தான் ஒரு என்னுடைய நண்பர் ரிவ்யூவர் நான் படித்தேன், அப்போ சந்தோஷமாக இருந்தது. இந்த படத்துக்கு தான் நாளை நமது டைட்டில் ரொம்ப ஆப்டான டைட்டில் அப்படின்னாரு. அதை பார்க்கும்போது சரி, நம்ம சரியான முடிவு தான் அவருக்கு சரியான ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம் எல்லாமே அப்படின்னு ஒரு சந்தோஷம் இல்லை. அதே மாதிரி இந்த கடுக்கா ஒரு சின்ன பட்ஜெட்டில் க்யூட்டாக ஒரு அழகான முயற்சி இந்த டீம் எடுத்திருக்கு. என்னால் முடிஞ்ச முயற்சி இந்த படத்தை எப்படியாவது திரையரங்களை கொண்டு வந்து மக்கள் மத்தியில் ரீச் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஊடக நண்பர் அனைவரும் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும். அண்ட் பர்டிகுலராக நான் பேரரசு சாருக்கு நன்றி சொல்கிறேன். அவருடைய வார்த்தைகளில் அவ்வளோ என்ன சார் உணர்வுபூர்வமாக எமோஷனலாக பல விஷயங்கள் நீங்கள் பேசுனீங்க சார். உண்மையிலே ஆத்மார்த்தமாக இருந்தது. அவர் சொன்னார் பார்த்தீங்களா, இந்த திரைப்படத்தில் சம்பாதிச்சவங்க தான் இந்த திரைப்படத்தை காப்பாற்றணும், புதுசாக வந்தவங்க காப்பாற்ற முடியாது. ஏன்னா அவங்களே காப்பாற்றுற நிலைமையில் தான் இருக்காங்க. அப்போது இந்த திரைப்பட இண்டஸ்ட்ரியில் பழந்தின்னு கொட்டு போட்ட 15-20 வருஷம் சம்பாதிச்சு பெரிய லெவலில் இருக்கிறவங்கலாம் சினிமாவை காப்பாற்றணும், முன் வரணும், சினிமாவுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். நான் வந்து கம்ப்ளீட்டாக நான் வந்து பேரரசு சார் அந்த வார்த்தைகளில் நான் உடன்படுறேன். என்னுடைய முயற்சியாக நான் 20 வருஷம் இப்போ முடிய போகுது, எனக்கு இந்த இண்டஸ்ட்ரி வந்து 20 வருஷம் ஆக போகுது. என்னுடைய அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக நான் சின்ன சின்ன படங்களுக்கு என்னால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுறேன். நீங்கள் எப்போவுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அது மாதிரி இன்னும் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களாம் சப்போர்ட் பண்ணி தமிழ் சினிமா அடுத்த கட்டம் போகிறதுக்கு எல்லோருமே சப்போர்ட் பண்ணணும்னு எதிர்பார்க்குறேன். அண்ட் அடுத்ததாக நீங்களாம் தலைவன் தலைவியாக சக்ஸஸ் மீட்டுக்கு போனோம். சந்தோஷமாக போகலையா? என்னாச்சு? ஐயோ சாரி நான் தப்பாக பேசுகிறேனோ? ஓகே நான் சரி சக்ஸஸ் மீட்டிங்லாம் கிளம்பிட அவர் உதயகுமார் சார் சொன்னார். நான் நினச்சேன் நீங்களாம் அங்கே போகிறீங்கன்னு நினச்சேன். சாரி, அப்போ உங்களை ஹோல்ட் பண்ண நான் நினச்சேன், ரொம்ப ஹோல்ட் பண்ணிட்டோமோ நினச்சேன். அண்ட் ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி. அண்ட் கிருஷ்ண ஜெயந்தின்றது வந்து பகவத்கீதையில் சொன்ன மாதிரி தான், சின்சியராக உன்னோட முயற்சிகளை செஞ்சுட்டே இரு, என்ன ரிசல்ட் வந்தாலும் ஏற்றுக்கோ சொல்கிறத நான் கடைப்பிடிக்கிறேன். நான் என்னுடைய சின்சியராக பெஸ்ட்டான முயற்சியை ஒவ்வொரு டைமும் நான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் எப்படியெல்லாம் பண்ணுறீங்களோ அதே மாதிரி. அண்டு இந்த முயற்சிகளுடைய வெற்றியாக இந்த விநாயகர் சதுர்த்தி வரப்போகிற இந்த படத்துக்கும் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் நான் எதிர்பார்க்குறேன். ஆத்மாத்மா நம்புகிறேன். நல்ல முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்குற ஆதரவு இந்த படத்துக்கும் தொடரணும். உங்கள் எல்லோருக்கும் நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச்.